You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். உம்முடைய ஊழியத்தின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் தேவன் எங்களுக்கு பலனை கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் அதை நாங்கள் ஒரு வழியிலே உமக்கு ஒரு சிறிய பரிசளிப்பதன் மூலமாய் வெளிக்காட்ட விரும்புகிறோம். உமக்கு நன்றி சகோதரன் நெவில். உமக்கு மிகுந்த நன்றி சகோதரன் நெவில். சபையே, உங்களுக்கும் நன்றி. இதற்குள்ளாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் எனக்கு என்னவா இருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் எனக்கு செய்த எல்லா காரியங்களையும் நான் என் முழு இருதயத்தோடும் பாராட்டுகிறேன். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் இங்கே நான் என்று இருக்கவே முடியாது. தேவன் என்னிடம் பிரசங்கிக்கு சொல்லிக் கொடுத்த இந்த செய்தியை விசுவாசிக்கும்படியாய் யாரும் இல்லை என்றால் இதை பிரசங்கிப்பதில் பலன் ஏதுமே இருக்காது. ஒன்று சேர்ந்து கிரியை செய்ய நம்மில் இருவரும் இருந்தாக வேண்டும். எனவே நான் இதை மிகவுமாக பாராட்டுகிறேன். நம்முடைய சபையில் எப்பொழுதும் நமது மத்தியில் ஏறத்தாழ நகைச்சுவை இருக்கிறது. ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னர் நான் நடந்து உள்ளே வந்தேன். பின்னால் உள்ள அறையில் யாரோ ஒருவர் ஒரு பொட்டலத்தை என்னிடம் கொடுத்து, நான் மேடை மட்டுமாய் சென்று இதை சகோதரனிடம் கொடுக்க முடியுமா என்றார். அவர் பால் உள்ள என்னுடைய உணர்வுகள், இந்த சபையின் ஐக்கியம், கடந்த பல காலங்களாக ஒரு போதகர் என்ற முறையில் இந்த வருடத்தில் நமக்கு அவர் எப்படியாய் இருக்கிறார் என்பவைகளின் பாராட்டாகவும் நம்பிக்கைகளும், இன்னும் வர இருக்கின்ற பல ஆண்டுகளிலும் நமக்கு போதகராக இருக்க வேண்டும் என்ற ஜெபங்களும், சபையிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் ஒரு அடையாளமாய் சகோதரன் நெவிலுக்கு இதை கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளே, சரிதான். சிறு பிள்ளைகள், இப்பொழுது அவர்களுடைய அறைகளுக்கு செல்லுங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், உண்மையாகவே நல்ல சிறிய பெண்களாகவும் பையன்களாகவும் இக்காலையில் வெளியே இருக்கிற அந்த அறைக்குள் செல்லுங்கள். கூட்டம் முடிந்தவுடன் உங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு சிறு விருந்து இருக்கிறது போன்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது மூத்தவர்களுக்கு, நம்முடைய வாலிபமானவர்களின் ஜனத்தொகை பெரிதாய் இருக்கிறதை நாம் காண்கையில், நமக்கு ஒரு சபை இருந்து இந்த வகுப்புகளை பிரித்து அனுப்புவதற்கான நேரம் வரும் வரை நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். நம்முடைய சகோதரி ஆர்னால்ட் அவர்களுக்கு கை நிறைய அல்ல, புயம் நிறைய இருக்கிறது. ஆனால் புயம் நிறைய. என்னுடைய சிறு மகள் சொல்லிக் கொண்டிருந்தால், அப்பா, சகோதரி ஆர்னால்டுக்கு பாவம் அவ்வளவு கஷ்டம். ஏனென்றால் நாங்கள் புரிந்து கொள்ளுகிற பாஷையில் அவள் பேசிக் கொண்டிருப்பாள். அப்பொழுது ஒரு சிறுசு ஒன்று ஏதாவது காரியத்தை செய்யும். அவள் பேசுவதை நிறுத்திவிட்டு போய் அந்த பிள்ளையை திருத்துவாள் என்று கூறினார். எனவே இந்த எல்லா வகுப்புகளையும் இந்த ஒரு ஸ்திரீ பார்த்துக் கொள்வது மிகவும் கடினம். எனவே இந்த தேவையான நேரத்தில் அவளால் முடிந்ததை செய்யும் அவளுடைய அருமையான ஒத்துழைப்பை நாங்கள் பாராட்டுகிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாரார். என்ற ஒரு நாள் சீக்கிரமாக கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு நல்ல பெரிய ஜெப கூடாரம் நமக்கு இருக்க நாம் நம்பிக்கையா இருக்கிறோம். அங்கே எல்லா விதமான ஞாயிறு பள்ளி வகுப்புகளுக்கான அறைகள் உண்டாயிருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கண்ணாடி சுவர் வைத்த சிறுவர் பள்ளி, அங்கே பயிற்சி பெற்ற ஒரு நர்ஸ் இந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் கவனித்துக் கொள்வாள். அங்கே ஆராதனையின் மத்தியில் இடையூறாக நடந்து போவதும் சுற்றி கொண்டிருப்பதும் போன்றவை இருக்காது. இந்த சிறு பிள்ளைகள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள்தான் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது. ஆக அப்படியாய் நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நான் நம்புகின்ற எல்லா காரியங்களும் இருக்கின்ற ஒரு இடமாக அது இருக்கும். ஆனால் ஒரு அருமையான சபை, நாங்கள் அதை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது என்னையும் சகோதரன் நெவிலையும் பொறுத்த மட்டில் நான் ஒரு கருத்திற்கு வந்திருக்கிறேன். இவைகள் அணிந்து கொள்ளும் சூட்டுகள் தைப்பதற்கான துணிகள் என்று. சகோதரன் நெவிலை பற்றி எனக்கு தெரியாது. அதுதான் என்று நான் கூறுகிறேன். நான் நிச்சயமாக கூறவில்லை. ஏனென்றால் எனக்கு அது ஒரு சூட் பெட்டி மாதிரி காணப்படுகிறது. நீங்கள் அதே விதமாக உணரவில்லையா? ஒன்று சூட்டாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மேலாக அணியும் கோட்டாக இருக்க வேண்டும். அவைகள் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. எனவே இங்கே மனுஷருக்கு பட்சபாதம் இல்லை என்பதை இது காட்டுகிறது. எனவே எனக்கு ஒரு மேலணியும் கோட் இருக்கிறது. இது ஒரு மேலணியும் கோட் அல்ல என்று எனக்கு தெரியும். உங்களுக்கும் கூட ஒன்று இருக்கிறது. எனவே இது ஒரு சூட் துணியாக இருக்க வேண்டும். நாங்கள் இதை அவ்வளவாக பாராட்டுகிறோம். போதகர்கள், மேய்ப்பர்கள் என்ற முறையில் போதகர் என்ற வார்த்தைக்கு ஒரு மேய்ப்பன்,
ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பன் என்ற அர்த்தம். நாங்கள் உங்களுக்கு மிக்க நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இன்று காலையில் இந்த அன்பளிப்பு எங்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்தது. ஏனென்றால் உங்களுடைய பட்சமும் நினைப்பும் பணமுமாய் இது இருக்கிறது. தேவனுடைய கிருபையின் மூலமாக உங்களுடைய போதர்களாக இருக்கவும் உங்களை சரியான வழியிலே நடத்த எங்களால் முடிந்த எல்லா காரியங்களும் செய்வதற்காக நாங்கள் அப்படியே எங்களையே அர்ப்பணிக்கிறோம். சில சமயங்களில் ஒருவிதமாய் நாங்கள் பேசுகிறதும் காரியங்களை செய்கிறதும் ஒருவேளை புரிந்து கொள்வது கடினமாய் இருக்கலாம். ஆனால் நாங்கள் இதை வழிகாட்டிகளாய் மட்டும் செய்து அந்த இடத்திற்கு உங்களை வழிநடத்த முயற்சிக்கிறோம். அதாவது உயிர்த்தெழுதலில் நீங்கள் எங்களை அப்போது மிகுதியாய் பாராட்டுவீர்கள். ஏனென்றால் நாங்கள் எங்களையே குறித்து நாங்களே கருதாமல் நாங்கள் உங்களிடத்தில் பேசும் பொழுது எங்களுடைய சொந்த கருத்துக்களால் உண்டாக்கி கொண்டவைகளை பேசாமல், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துகிற விதமாக செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம். அதுவே எங்களுடைய முயற்சியாய் இருக்கிறது. நாங்கள் இன்னமும் அதே காரியத்தையே செய்ய முயற்சிக்கிறோம். போதகருக்கும் எனக்கும் அதுவே சரியானதாக இருக்கிறது. சூரியன் பிரகாசிப்பதை காண்பதற்கு நாம் நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். என்னுடைய சகோதரனாகிய டாக் இப்பொழுதுதான் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அதாவது புளோரிடாவில் இருக்கும் சகோதரன் பிராங்கி வெப்பர் அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் தினத்துக்கு ஒரு சட்டையை அணிந்து வெளியே வந்து அவனுடைய மோட்டார் வாகனத்தின் கண்ணாடிகளை எல்லாம் கழுவி கொண்டிருப்பது அவர் மட்டும்தான் அல்ல என்று செய்தி அனுப்பினதாக கூறினான். அவனும் கூட அதே காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அவ்வளவு வெதுவெதுப்பாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், சூரியன் பிரகாசித்து அவர்களுக்கு அலுத்து போயிற்று. எல்லா நேரத்திலும் அது புளோரிடாவையே பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அது இந்தியானாவுக்கு வந்து இங்கே எப்படி காரியங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் அந்த விதமாய் நினைக்கவில்லையா? எனவே அது நமக்கு ஒரு சந்திப்பை தந்ததாக சந்தோஷப்படுகிறோம். இன்று காலையில் கொஞ்ச நேரத்துக்காவது சூரிய வெளிச்சம் இருந்தது. ஆனால் எல்லா காரியங்களுக்கும் மேலாய் நித்தியமான பரலோக சந்தோஷத்தின் பிரகாசித்தலை நமக்கு கொடுக்கின்ற தேவனுடைய குமாரனுடைய வெளிச்சத்திற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது உள்ளே வந்த அந்த சிறுவன் அவனுடைய பெற்றோர்களோடு உட்கார விரும்புகிறானோ என்று வைக்கின்றேன். அல்லது பின்னாக ஞாயிறு பள்ளி அறை அங்கே இருக்கிறது, விருப்பமானால் அங்கே பின்னால் போகலாம். சகோதரன் டெய்லர் இந்த சிறுவனை அந்த இடத்திற்கு வழிநடத்துவீரா? அது அருமையாக இருக்குது. சில சமயங்களில் அவர்களுடைய சொந்தத்தோடு உட்கார்ந்து கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். உங்களுக்கு தெரியுமே, அவர்கள் பேசிக்கொள்ள விரும்புகிற பொதுவான காரியங்கள் அங்கே இருக்கும். அது அந்த விதமாகத்தான். நான் அடிக்கடி கூறுவது போன்று 12 வயதுள்ள ஒரு சிறு பெண், ஒரு 8, 9, 10 வயதுள்ள ஒரு சிறு பெண் பாட்டியையே சுற்றி கொண்டிருந்தால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கும். புரிகின்றதா? அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வயதில் அங்கே அதிகப்படியான வித்தியாசம் இருக்கும். நீங்கள் யூகிக்கலாம், பாட்டியிடம் ஒரு சிறு சாக்கு நிறைய மிட்டாய் இருக்கிறது. அது அவள் கையெட்டும் அளவில் இருக்கிறது. அந்த சிறிய சகோதரியின் கண்கள் அந்த மிட்டாய் சாக்கிற்காக பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக அங்கே அவர்கள் பேசிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அவளை கொஞ்சமும் செல்லமா தட்டி கொடுப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் அது அந்த விதமாகத்தான் இருக்கிறது. அது அந்த விதமாய் இருப்பதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அப்படியானால் நான் இதை கூறுகிறேன், ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்பதை பற்றி பிரசங்கிக்கையில் நான் அதை ஒருமுறை செய்தேன். நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு பொதுவான காரியங்கள் இருக்கின்றன. அவர்கள் காரியங்களை அங்கே பேசக்கூடும். மெசனிக் லார்ட் சகோதரர்கள், அவர்களுக்கு அங்கே பேசத்தக்கதாக காரியங்கள் பொதுவாக இருந்தது. ஓல்ட் ஃபெல்லோஸ் லார்ட் சகோதரர்கள், அவர்களுக்கும் அங்கே பொதுவாக காரியம் இருந்தது. ஜெர்மானியர்களுக்கு ஜெர்மானியிடத்தில் அதை குறித்து பேசுவதற்கு காரியங்கள் இருந்தது. அவர்களுடைய சொந்த ஊரை குறித்து ஜெர்மானியர்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஒருவர் தன் சொந்த ஊரில் இருந்து வந்திருப்பார். இத்தாலியை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் பேசிக்கொள்ள அவர்களுக்கு காரியங்கள் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களுக்கு பேசிக்கொள்ள காரியங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் இது போன்ற இடங்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் கூடி வருகிறோம். ஏனென்றால் நாம் அதே தேசத்தின் குடிகளாயிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் இங்கே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். ஆகவே இந்த ஓய்வு நாட்களிலும் ஜெப கூட்ட நேரத்திலும் நாம ஒன்றாக கூடி வருவதிலும் நாம் ஒன்று கூடி வர விரும்புகிறோம். ஏனென்றால் நமக்கு காரியங்கள் பொதுவாக இருக்கிறது. பொதுவாக உள்ள காரியங்களில் நாம் பொதுவாக பேசுவதை விரும்புகிறோம். அதை நாம் விரும்புகிறோம். கர்த்தாவே,
அவருடைய செய்கைகளாய் இருக்கிறது. யாரோ ஒருவர் அவர்களுடைய இருதயத்தில் ஏதோ காரியம் எரிந்து கொண்டிருப்பதுடன் கர்த்தர் அவர்களை சுகப்படுத்தினார், கர்த்தர் என்ன செய்தார் என்று பாருங்கள் என்று அவர்களை அங்கே வந்து காட்ட வேண்டும் என்பதற்காக யாரோ ஒருவர் மகத்தான ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு ஐக்கியப்படும்படியாய் சபைக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அதற்காக தான் நாம் இந்த காரியங்களை பொதுவில் வைத்திருக்கிறோம். இன்று காலையில் சப்த ஒழுங்கு சபையில் மேலாக இருக்கிறது போல் நான் உணர்கிறேன். எனக்கு அப்படி தோன்றுகிறது. நான் நிச்சயமாக என்று கூற மாட்டேன். இங்கே உள்ளே அவ்வளவு ஒரு எதிரொலி இருக்கிறது. கடந்த வார எழுப்புதலின் விளைவுகளுக்காக நான் அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீர்களா? அது உள்ளூரார்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது மட்டுமல்ல, ஆனால் சுற்றிலுமாயும் மற்ற தேசங்களில் இருந்தும் கர்த்தர் நல்லவராய் இருந்தார் என்பதை நாங்கள் அதிலிருந்து கேட்கிறோம். இப்பொழுது பழைய பாலங்களை எரித்து காரியங்களை தயார் செய்து கர்த்தருக்குள் பிரவேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தினதானால், அந்த சிறிய நேரம் அதை செய்ததானால், நாம் அதை தொடர்ந்து நடத்தி இருந்தால் அது எப்படியா இருக்கும்? புரிகின்றதா? எனவே அதை அணைந்து போகும்படி விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அங்கே ஒரு அக்கினி நம்முடைய இருதயங்களில் எரிந்து கொண்டிருக்கிறது என்ற புகை அடையாளம் உலகத்தை சுற்றி காணப்படும் வரைக்குமாய் இன்னும் அதிகமான பொருட்களை எல்லா நேரத்திலும் ஊற்றிக்கொண்டே இருங்க. நானும் என் மனைவி முதலானவர்களாய் நான் ஒரு புதிய பிரதிஷ்டையை செய்த பின்னர் வீட்டை சுற்றி அவ்வளவு வித்தியாசமான காரியங்களை நாங்கள் கவனித்தோம். நாங்கள் முன்பு இருந்தது போல் அவ்வளவு பயமுற்றவர்களாய் நமக்கு இது வராது, நமக்கு அது வராது என்று நடுக்கத்தோடும் உதறலோடும் இருக்க மாட்டோம். நாங்கள் அதை ரெண்டை மெதுவாக சென்று அதிகமான காரியங்களை செய்து முடியும். எனவே இப்பொழுது அங்கே ஒரு புதிய வருடம் வந்து கொண்டிருக்கின்றது. நாம் புதிய பக்கங்களை திருப்புவதில் விசுவாசம் வைப்பதில்லை. நாங்கள் வெறுமனே அந்த பழைய தாளை எரித்து போடுவோம். எனவே வந்து கொண்டிருக்கின்ற வருடத்தின் ஊடாக உங்களைத்தானே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தவளாய் இருங்கள். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். எல்லா இடத்திலும் உள்ள கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காகவும் நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். விசுவாசங்களின் வித்தியாசமான கட்டங்களிலும் அவர்கள் எவ்வளவுதான் என்னோடு ஒத்து போகாதிருந்தாலும் நான் இன்னமும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். வேற வார்த்தைகளில் அவர்கள் சிறிது தவறாய் இருக்கிறார்கள் என்று கருதினாலும் கூட, அப்படி இருந்தும் அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ அதில் உத்தமமாய் நிற்க முயற்சிக்கிறார்கள். நான் நிச்சயமாக அந்த சகோதரர்களோடு சகித்து போவேன். அவர்கள் என்னோடு என் தவறுகளிலும் மற்ற காரியங்களிலும் சகித்து போக வேண்டும். ஏனென்றால் நம்மில் ஒருவரும் பரிபூர்ணமாயில்லை. ஆனால் அன்றொரு நாள் மாலை காலங்களின் சந்திப்பு அல்லது ஆலோசனை கூட்டம் என்ற செய்தியில் பெண்டேகோஸ்தே நாளன்று தேவன் தம்மைத்தாமே சிறு துண்டுகளாக பிரித்து கொண்டார் என்று பேசின போது, இந்த புதிய கிறிஸ்தவ சபை எந்த விதமான சபையாய் இருக்கும் என்ற தீர்மானத்தை அங்கே எடுக்க வேண்டியதாய் இருந்தது. அதற்காகத்தான் ஆலோசனை கூட்டமே நடத்தப்பட்டது. நாம் அதை அப்போஸ்தலரின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். எந்த விதமான சபையாய் இருக்க வேண்டும், எந்த மாதிரியான சபை, அந்த சபை என்னவாய் இருக்க வேண்டும், சபையானது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அதன் எதிர்க்கிரியை என்னவாய் இருக்கும், அது அங்கே தீர்மானிக்கப்பட்டது. நான் அதை விரும்புகிறேன். ஒரு முறை பெந்தேகோஸ்தே நாளன்று ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபைக்காக நான் உத்தமமாக போராடுகிறேன். இப்பொழுது அது அந்த நேரத்தில் வினோதமாய் இருந்தது, அது இப்பொழுதும் வினோதமாய் இருக்கிறது. அது இருக்கும். பூமியின் மேல் பாவம் இருக்கும் வரைக்கும், போரிட ஒரு யுத்தம் இருக்கும் வரைக்கும் நம்முடைய எதிராளிக்கு அது வினோதமாய் இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் தேவன் நமக்கு செய்வார் என்று நாம் உத்தமமாய் போராடுவோம். தேவனுடைய வெளியேற பெற்ற காரியமாய் அது இருக்கும். இப்பொழுது சகோதரன் நெவில் அவர்கள் ஏற்கனவே அறிவிப்புகளை கூறிவிட்டார் என யூகிக்கிறேன். ஜெபிக்கவும் கர்த்தருடைய முகத்தை தேடும்படியாகவும் இந்த வாரம் வீட்டிலேயே இருப்பேன். ஏனென்றால் வருகின்ற வருடத்தில் தேவனுடைய உதவியை கொண்டு அவர் எனக்கு உதவி செய்தால் என்னுடைய ஜீவியத்தில் இதுவரை செய்ததை காட்டிலும் கடினமாய் போராட்டத்தை தொடர இருக்கிறேன். ஒருவேளை இந்த வருடத்தின் பெரும் பகுதியை அந்நிய நாடுகளிலும், ஹெய்ட்டியிலும், தீவுகளிலும், தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா,
ஆசியா, இந்தியா, இன்னும் மேலே ஸ்காண்டினேவியாவிலும் செலவழிக்கப்படும். கர்த்தர் அனுமதிப்பாரானால் இவைகளெல்லாம் இந்த வாரத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆகையினால் ஏதாவது காரியத்தை செய்யும்படியாகவோ அல்லது எங்கேயாவது போகும்படியாகவோ நடத்தப்படுவதாக நான் உணரும் போது அதை செய்யும்படியாய் தேவன் என்னை நடத்துகிறார். அப்பொழுது நான் ஆகாய விமானத்திலிருந்து இறங்கி அந்த பூமியை மிதிக்கும் போது அங்கே ஒருவர் வந்து, ஓ, இந்த குறிப்பிட்ட ஸ்தாபனம் வேண்டாம் என்கிறார்கள், இது இதை செய்தது, அல்லது அது தவறாக போய்விட்டது, அல்லது எங்களால் இதை செய்ய முடியவில்லை, அல்லது இந்த கூட்டங்கள் நடத்தக்கூடாது என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் என்பது போன்று தோன்றும். அப்பொழுது ஆனால் நான் கர்த்தரின் நாமத்தினால் உள்ளே வந்தேன் என்று நிற்க விரும்புவேன். அப்பொழுது அது பிசாசு என்று எனக்கு தெரியும். பாருங்கள், அது அல்ல. நான் ஒரு தவறை செய்தேனா? நான் நடத்தப்பட்டேன். அப்பொழுது உங்களால் உங்கள் தோள்களை சக்கரத்தில் இருக்க நின்று யுத்தத்தை தொடர முடியும். இப்பொழுது நாம் புத்தகத்தை திறப்பதற்கு முன்னர் அல்லது நாம் வாசிக்கையில் புத்தகத்தை தேவன் திறக்கும்படியாக கேட்போம். இன்று காலையில் இந்த செய்தியை சபைக்கு கொண்டு வருவதற்காக காரணத்தை நான் கூற விரும்புகிறேன். அது சபைக்கு கொடுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியாய் இருக்கிறது. அதை குறித்து நான் விசுவாசிப்பது என்ன என்பதை நான் கூற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தால் முடியும். இப்பொழுது அது எவ்வளவு அருமையாய் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அதை எவ்வளவுதான் ஒரு நபர் புரிந்து கொண்டாலும் சரி, இருந்தாலும் அதை ஜனங்களுக்கு கொடுக்க அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை நம்பியாக வேண்டும். இது கிறிஸ்துமஸ்க்கு பின்னர் நீங்கள் எல்லா கிறிஸ்துமஸ் கதைகளையும், வானொலியில் ஒலிபரப்பப்பட்டவைகளையும், இன்னும் முதலான கிறிஸ்துமஸ் செய்திகளுக்கு பின்னர் கிறிஸ்துமஸ் செய்திக்கு இது ஒரு சிறிய ஒப்பற்றதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் தேவன் இதை என் இருதயத்தில் வைத்தார். இப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலும் அவருடைய நீதி நிழலிலும் இரக்கத்தை கேட்கும்படியாக நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஓ தேவனே, எங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இரட்சகரே, பிதாவே, நாங்கள் உம்முடைய இரக்கத்தின் சிங்காசனத்தை அணுகுகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் விண்ணப்பங்களையும் நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் எங்களுடைய நன்றி கூறுதல்களையும் மண்டைக்கு சமர்ப்பிக்கும்படியாக இன்று காலையில் நாங்கள் எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்தில் விசேஷமாக எப்படியாய் எங்கள் இருதயங்கள் பசித்தது, ஜனங்கள் உபவாசித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆசீர்வதித்து எங்கள் மத்தியில் மகத்தான காரியங்களை செய்தார். வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்பட்டனர். தேவன் ஜீவிக்கிறார் என்றும் அவர் அவருடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்றும் தேவன் அறியப்படும்படி செய்யப்பட்டது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி வந்து ஜெபித்தால் அப்பொழுது நான் பரலோகத்திலிருந்து செவி கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தரின் வார்த்தைகளை தீர்க்கதரிசி கூறின போது அவைகள் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் இன்னமும் உண்மையாயிருக்கிறது. இந்த வார்த்தைகள் அவைகள் பேசப்பட்ட நாளிலே உண்மையாய் இருந்தது போலவே இப்போதும் இருக்கிறது. நாங்கள் அதை அந்த விதமாய் கண்டோம். கர்த்தாவே, எங்களுடைய எல்லா பாவங்களையும், எங்களுடைய எல்லா அவிசுவாசத்தையும், அது பாவமாய் இருக்கிறது, இப்பொழுது அவைகளை எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த முதல் சபையை ஒரு சமயத்திலே அசைத்த அந்த விசுவாசத்தை நீர் எங்களுக்கு திரும்ப அளிக்க வேண்டும் என்று கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். சுலபமான பூமித்தைகளை கேட்கவில்லை, ஆனால் தேவனின் இரக்கங்களையும் அவருடைய சமூகம், அவருடைய ஆசீர்வாதங்களும் எங்களோடு போகும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இங்கேயுள்ள ஊழியத்தில் இருந்தாலும், அல்லது கடல் கடந்த ஊழியத்தில் இருந்தாலும், அல்லது சொகுசுகளோடு இருந்தாலும், அல்லது மிகவும் சுலபமானதாக இருந்தாலும், அல்லது அது போர் முனையில் இருந்தாலும், அது எங்கே இருக்கிறது என்பதை பற்றி அக்கறை இல்லை. கர்த்தாவே, உம்முடைய சிறிய சித்தமே உமக்கு வேலை செய்யும் எங்களுடைய மிதமிஞ்சிய வாஞ்சையாயிரு. ஓ கர்த்தாவே, எங்களுக்கு அதை தெளிவாக்கி தாரும். அப்பொழுது நாங்கள் வழி தவறவிட மாட்டோம். ஏனென்றால் பாவமானது குருடான ஜனங்கள் மத்தியில் ஒரு இருளான குருடான உலகத்தில் நாங்கள் நடக்கின்றோம். எனவே எங்கள் பாதையை தெளிவாக்கும் பிதாவே, உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளை நீ நடத்துவது போல எங்களை வழிநடத்தும். இன்றைய காலை செய்திக்காக நாங்கள் இன்று காலையிலே உம்மிடத்தில் காத்திருக்கையில் அவருடைய ஜனங்களின் மேய்ப்பனானவன் மந்தையை இனிமையாயும் தாழ்மையாயும் வழிநடத்தும்படி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயத்தோடும் தெளிவாய் பேசுவாராக. நாங்களும் தீர்க்கதரிசி என்ன பேசுகிறார் என்பதனை ஒரு சிறு தோற்றத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படி செய்வீராக.
அதில் பின்னர் ஒவ்வொரு வார்த்தையும் நிரூபிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களை உடையவர்களாயிருப்போம். உம்முடைய குமாரனும் எங்களுடைய இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். கூடியிருக்கிறவர்களில் வேதாகமத்தை உடையவர்கள் வேத வார்த்தைகளை என்னோடு சேர்ந்து வாசிக்க விரும்பினால் அல்லது வாசிப்பதை பின்பற்ற விரும்பினால் ஏசாயாவின் புத்தகத்துக்கு திருப்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 7ஆம் அதிகாரம், அதிலிருந்து ஒரு பகுதி வேத வார்த்தைகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவில் 7ஆம் அதிகாரம் ஆகாசோடு தேவன் சம்பாஷிப்பதிலிருந்து நாம் துவங்குவோம். 10ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். இதிலிருந்து நான் பொருளை எடுக்க வேண்டுமானால் ஒரு சந்தர்ப்பத்தை எடுக்க நான் இந்த வார்த்தையை உபயோகிக்கப் போகிறேன். ஒரு மேம்பட்ட அடையாளம் என்பது மிக இருளான இரவு நமக்கு இருக்கும்போது சில சமயங்களில் இந்த இரவில் அது அவ்வளவு இருளாய் நம்முடைய கரத்தை நம்மாலேயே பார்க்க முடியாதது போன்று தோன்றும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த கிளை மின்னல் மின்னுவது மிக பிரகாசமாயிருக்கும். ஆகாஷ் அரசாட்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் இது சம்பவித்தது. அவன் ஒரு பொல்லாத ராஜா. நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த செய்தியை கர்த்தர் ஆகாசை நோக்கி கூறாமல் தாவீதின் வம்சத்தாரிடம் கூறுகிறார். தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், இது ஒரு அடையாளமாயிருக்கும். ஏனென்றால் சகோதரர்களுக்கு விரோதமாய் சகோதரர்களாய் அவர்கள் யுத்தத்தில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் பிரயாணங்களிலும் புனித யாத்திரையிலும் இது மிகவும் இருளான நேரமாய் காணப்பட்டது. ஆனால் தேவன் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு நித்திய அடையாளத்தை முழங்கினார். இப்பொழுது அநேக சமயங்களில் ஜனங்களுக்கு அடையாளங்கள் உண்டாகி இருக்கிறது. அடையாளங்களால் நிறைந்ததான ஒரு உலகத்தில் நாம் ஜீவிக்கிறோம். குறிப்பிட்ட அடையாளங்களை அடைய மனிதன் முயற்சித்திருக்கிறான். மனிதன் அவனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அவனுடைய சொந்த சாதனைகளினால் ஒரு பிரபலமான அல்லது அவன் எவ்வளவு மகத்தானவன் அல்லது அவன் என்ன ஒரு திறமைசாலி என்பதற்கு அவனுடைய அறிவின் நினைவு சின்னமாக ஒரு அடையாளத்தை உண்டு பண்ண முயற்சித்தான். அவன் அதை காலங்களின் ஊடாக செய்து கொண்டு வருகிறான். உதாரணமாக, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் உலகத்தின் கப்பல் கட்டும் துறை நிபுணர்கள் அவர்களுக்கு அதிலுள்ள தேர்ச்சிக்கு ஒரு அடையாளத்தை உலகிற்கு கொடுக்க தீர்மானித்தனர். எவ்வளவு பெரிய அலையாலும் மூழ்கடிக்க முடியாதபடியாய் ஒரு கப்பலை கட்டினார்கள். அந்த குறிப்பிட்ட கப்பலுக்கு டைட்டானிக் என்று பெயரிட்டு அழைத்தனர். இந்த மகத்தான கப்பல் கட்டும் துறையானது அவ்வளவு பரிபூரணத்திற்கு வந்துவிட்டது. இந்த கப்பலை மூழ்கடிக்கவே முடியாது என்பதை அவர்களால் உலகிற்கு காட்ட முடிந்தது. அது இந்த உலகத்துக்கு ஒரு நீடித்து இருக்கக்கூடிய நினைவு சின்னமாக இருந்தது. எனவே அதை கட்டினவர்களின் அறிவாற்றல், சொற்பொழிவு, பேச்சு, இந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாது என்ற விஞ்ஞான நிரூபணம், இவைகளின் பேரிலான எல்லா பாதுகாப்போடும் இருந்தது. இந்த காரியங்கள் எல்லாம் அந்த விதமாக ஜனங்களிடத்தில் சொல்லப்பட்ட போது அதெல்லாம் சரியா இருக்கிறது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி கூறும்போது ஜனங்களுக்கு எல்லா காரியங்களும் சரியா இருக்கிறது என்ற நிச்சயம் அவர்களுக்கு இருப்பது போன்று இருந்தது. ஆக அவர்கள் அந்த கப்பலில் அதன் பிரயாணத்தில் சமுத்திரத்தை கடந்து கொண்டிருந்தார்கள். பிரயாணம் செய்தவர்கள் எந்த காரியத்தாலும் அவர்களுக்கு
பாதிப்பு உண்டாகாது என்ற அவ்வளவு பாதுகாப்பான உணர்வோடு அவர்கள் ஒரு பெரிய மதுபான விருதில் மூழ்கி இருந்தனர். அந்த கப்பலில் இருந்த ஆண்களும் பெண்களும் அல்லது அவர்களில் அனைவரும் என்று நான் கூறுகிறேன் வெறித்தவர்களானார்கள். கப்பலோட்டியும் கப்பல் தலைவனும் எல்லாரும் கூட என்று அவர்கள் கூறினார்கள். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற ராக் அண்ட் ரோல் போன்று அந்த நாட்களில் ஜாஸ் பேண்ட் அந்நாட்களின் விசேஷமாய் இருந்தது. அது அப்படியே வாத்தியங்களில் முழங்கின. ஏனென்றால் அவர்கள் பாதுகாவலாய் இருந்தார்கள். இந்த கப்பல் எப்பேற்பட்ட அலையையும் அல்லது எந்த கடலையும் தாங்கக்கூடியது என்று உலகத்துக்கு அவர்களுடைய அறிவு திறனின் அடையாளமாக மனிதர்கள் உலகிற்கு கொடுத்த கப்பலில் இருக்கிறோம் என்ற காரணத்தினால் அப்படி இருந்தார்கள். அவர்கள் இந்த வெறித்த நிலைக்குள்ளாக இருக்கையில் அது மூடுபனிக்குள்ளாக நுழைந்தது. கப்பலின் தலைவர்களில் ஒருவன் நாம் எந்திரங்களை சோதிக்க வேண்டும் என்று கூறினான். ஆனால் முக்கிய அதிகாரத்தை உடையவனோ கப்பலை நேராய் நடத்து முன்னேறி போ, நாம் துறைமுகத்தில் ஒரு குறிப்பிட்ட அழைப்புக்கு அங்கே இருந்தாக வேண்டும் என்று கூறினான். அந்த சூழ்நிலையின் வல்லவன் என்பது போன்று கப்பல் மூடுபனிக்குள்ளாக பாய்ந்தது. திடீரென்று ஒரு மிதக்கும் பெரிய பனிக்கட்டி பாறை இடித்து கப்பல் அப்படியே தண்ணீருக்கு அடியில் சென்றது. பாடலை எழுதின புலவனினால் நமக்கு இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: தேவன் தம்முடைய வல்லமையான கரத்தினால் அதனால் தாங்க முடியாது என்பதை உலகிற்கு காட்டுகிறார். அவர்களுடைய பெரிய சாதனை ஆயிரக்கணக்கான வெறித்திருந்த ஜனங்களை கொண்டதா அந்த கப்பல் கடலின் ஆழத்துக்கு போய்விட்டது. அது கிரியை செய்யாது. காலஞ்சென்ற ஹிட்லர் ஜெர்மானிய ஜனங்களுக்கு தான் ஒரு அதிபுத்திசாலியின் அடையாளம் என்பதை கொடுத்தவன். அவன் இராணுவ ஜீவியத்தை குறித்து எல்லாம் அறிந்தவன். அவனை தரை குறைவாக்காமல் அவன் அதை குறித்து அதிகமாய் அறிந்திருந்தான். ஆனால் மேகினாட் லைன் அல்லது சீக்ஃப்ரீட் லைன் என்று அழைக்கப்படும் அந்த லட்சக்கணக்கான டன் கான்கிரீட்டையும் இரும்பையும் சேர்த்து கட்டி ஜெர்மானிய ஜனங்களுக்கு ஒரு நிச்சயத்தை அவன் கொடுத்தான். அவனுடைய நம்பிக்கை அதன் மேல் காட்டி அவனுடைய தலைமை காரியாலயத்தை முன் வரிசைக்கு கொண்டு வந்தான். அதற்கு கீழாக உணவகங்களும் வியாபார ஸ்தலங்களும் நடந்து கொண்டிருந்தன. அங்கேதான் அவன் லட்சக்கணக்கான டன்கள் சிமெண்டையும் இரும்பையும் கொட்டியிருக்கிறான். அது எப்படியாய் போனது என்பதை கவலை இல்லை. ஜெர்மனி பாதுகாக்கப்பட்டது. அது பாதுகாப்பினர் அடையாளமாய் இருந்தது. ஆனால் இந்த நவீன பிளாக் பஸ்டர் குண்டுகள் அதையும் அதனோடு ஹிட்லரையும் நித்தியத்துக்குள்ளாக வெடிக்கச் செய்தது. அது நிம்ரோத். ஒரு நாள் அவன், நான் ஒரு கோபுரத்தை கட்டுவேன், அது அவனுடைய ஜனங்களை கொண்டு வரும், அப்பொழுது அதனுடைய அறிவு திறமையினால் அவனால் என்ன சாதிக்க முடிந்தது என்பதை அவனால் காட்ட முடியும் என்று அவன் கூறினான். மேகங்களையும் கடந்து போகும் ஒரு கோபுரத்தை கட்டி ஒருவேளை தேவனுடைய கோபம் வருமாயின் அவரையே அதனால் மிஞ்சிவிடலாம் என்று பார்த்தான். அவனுடைய விஞ்ஞான ஆராய்ச்சியுடனும் அறிவு திறமையினாலும் பாறைகளையும் கற்களையும் ஒருவிதமாக வைத்து ஜனங்களை பாதுகாப்புக்குள் கொண்டு போக கருதினான். ஆனால் பாஷைகளின் குழப்பத்தினால் அது ஒன்றுமில்லாமைக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்களால் அதை முடிக்கவும் கூட கூடாமற் போயிற்று. பாபிலோனை சுற்றி மதில் சுவர்களை கட்டி அதை குறித்து பெருமை அடித்துக் கொண்டிருந்தவன் நேபுகாத்நேச்சார். அவ்வளவு மகத்தானதாய் இருந்தது. 6 குதிரைகள் பூட்டிய ரதங்கள் அந்த சுவற்றின் மேல் ஓட்டி வரலாம். அதன் கதவுகள் அவ்வளவு பெரியதாய் இருந்தது. அந்த பட்டணத்தின் 100கணக்கான டன் எடையுள்ள பித்தளையை ஜனங்கள் வியர்க்க வியர்க்க அடித்து கதவை உண்டாக்கினார்கள். அந்த கதவுகளை சுற்றி திறக்க ஒரு கூட்ட ஜனங்கள் தேவையாயிருந்தது. ஒருவராலும் நேபுகாத்நேச்சாரை தொட முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு குடி விருந்தில் அவர்களுடைய விஞ்ஞான ரீதியான சுவர்களின் பின்னால் அந்த நாளின் ஆயுதங்களோடு பாதுகாவலாய் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அங்கே சுவற்றிலே ஒரு கைவிரல் எழுதினது. அது முடிந்து போயிற்று. ஒரு மனிதனை பாதுகாப்புக்குள் சுமந்து கொண்டு போக, அவனை பாதுகாப்புக்குள்ளாக தள்ள ஒரு சாதனைகளின் சொந்த அடையாளங்களால் மனிதன் எப்படியாய் முயற்சித்தான். அதுபோன்று காணப்படுகின்றது.
மனிதன் அடையாளத்தை தேடுகின்ற காரணத்தால் அதற்கு அங்கே ஏதோ காரணம் இருக்கத்தான் வேண்டும். ஏதோ காரியம் மனிதனுக்கு உள்ளாக இருந்து கொண்டு அவன் பாதுகாவலாய் இருக்கும்படி எங்கேயாவது இருந்து ஒரு காரணமோ அல்லது ஒரு அடையாளத்தையோ அது கேட்கிறது. அதன் பின்னர் தேவன் பேசி கூறினதாவது, நான் அவர்களுக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். நான் சபைக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். அது ஒரு மகத்தான சுவராகவோ அல்லது கோபுரமாகவோ இருக்க போவதில்லை. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று கூறினார். அது தேவனுடைய நித்திய அடையாளமாயிருக்கும். எவ்வளவு சாதாரணம், எவ்வளவு சிறியது. சிறு காரியங்களைத்தான் நீங்கள் விட்டுவிடுகிறீர்கள், கடந்து போகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஆனால் தேவனுக்கோ அவைகள் பெரியவைகளாயிருக்கிறது. சபையானது அதை இன்று காலையில் கிரகித்துக் கொள்ள முடியுமா? நம்முடைய சாதனைகளில், அமைப்புகள், மகத்தான கட்டிடங்களும் சிறந்த வேலைப்பாடுகள் போன்றவைகளில் நாம் சிறிய காரியங்களையும் தள்ளிவிடுகிறோம். அது தேவனுக்கு பெரியவைகளாயும் நம்முடைய நித்திய சேருமிடத்திற்கு பெரியவைகளாயும் இருக்கிறது. நாம் அந்த காரியங்களை தள்ளிவிடுகிறோம். நான் உங்களுக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை சுமப்பாள் என்று தேவன் கூறுகிறார். ஏன் ஒரு குழந்தை? அது ஏன் ஒரு குழந்தையாய் இருக்க வேண்டும்? சிருஷ்டிகர்த்தர் தாமே வந்து மனிதனுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கும்படி அவருடைய சிருஷ்டியில் ஜீவிக்க வேண்டுமா? அது ஏன் குழந்தையாய் இருக்க வேண்டும்? யாக்கோபின் சொப்பனத்தை போன்று நான் ஒரு பெரிய ஏணியை கட்டுவேன், அல்லது பரலோகத்திலிருந்து நான் ஒரு கயிற்றை கீழே போடுவேன், உங்களுக்கு பலனையும் அளிப்பேன். அதாவது நீங்கள் அந்த கயிற்றை கட்டிக்கொண்டால் நான் உங்களை உயரே இழுத்துக் கொள்வேன் என்று ஏன் அவர் சொல்லி இருக்க கூடாது? ஆனால் அவர் சாதாரணமாய் வந்தார். ஒரு குழந்தை பிறக்கும், அது ஒரு அடையாளமாய் இருக்கும். அது ஒரு அடையாளம் மட்டுமல்ல, ஆனால் அது மேம்பட்ட அடையாளமாய் இருக்கும் என்றார். ஒரு குழந்தை. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு சிந்தனைக்கே விஞ்ஞானத்தின் அறிவு அப்படியே நகைத்திருக்கும். ஆனால் தேவனுக்கோ அது ஒரு மேம்பட்ட அடையாளமாய் இருந்தது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். இந்த குழந்தை இம்மானுவேல் என்று அழைக்கப்படும். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அதுதான் மேம்பட்ட அடையாளம். பரலோகத்தின் தேவன் ஒரு மேம்பட்ட அடையாளத்தில் ஜனங்களோடு ஜீவிக்கிறார். அது அந்த நாளுக்கு ஒரு அடையாளமாய் மட்டுமல்ல, ஆனால் இந்த நாளுக்கும் எல்லா நாட்களுக்கும் தேவன் அவருடைய ஜனங்களோடு ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளமாயிருக்கும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுதான் மேம்பட்ட அடையாளம். இதுதான் நித்திய அடையாளம். என்றென்றைக்குமாய் உள்ள அடையாளம் தேவன் கொடுத்ததாயிருக்கிறது. அவர் ஏன் மண்ணானார்? அவருடைய சொந்த சிருஷ்டிப்பின் மண்ணாக அவர் ஏன் ஆனார்? சிருஷ்டிகர்த்தரே அவருடைய சிருஷ்டிப்பின் மண்ணாக ஆனார். மகத்தான பெரிய காரியத்தை மனிதன் செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுத்த போது அது ஒரு சிறிய காரியமாய் இருந்தது. மனிதன் பெரிய காரியங்களில் இடைப்பட பிரயாசிக்கிறான். தேவனோ சிறிய காரியத்தில் இடைப்படுகிறார். எல்லாரும் இந்தபடியாய் போகின்ற காரணத்தினால் நாம் ஹாலிவுட்டில் செய்கிறது போன்று நாம் செய்வோம் என்று மனிதன் கூற முயற்சிக்கிறான். தேவன் சிறுபான்மையோரை விரும்புகிறார். சிறிய காரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் பெரிய காரியத்தை தள்ளிவிட விரும்புகிறார். ஒரு குழந்தை பிறக்கும். சிறிய இம்மானுவேல் பிறப்பார். சிருஷ்டிப்பின் தேவனானவர் அவருடைய சொந்த சிருஷ்டியில் பாகமாக ஆனார். வானங்கள், பூமி இவைகளின் சிருஷ்டித்தவர் ஆகிய தேவன் மரத்தையும் மண்ணையும் இருக்கின்ற யாவையும் உண்டாக்கினவர் அவைகளின் பாகமாக ஆனார். அது ஒரு அடையாளமாய் இருக்கும். ஒரு மானிட வர்க்கத்தின் மூலமாக அவர் வழியின் ஊடாக வருவார். இப்பொழுது அவர் வேறு ஏதாவது வழியில் வந்திருக்க கூடும். வருகிறதற்கு அவரிடத்தில் உள்ள மற்ற வழிகளிலே அவர் வேறு ஏதாவது வழியிலே வந்திருக்கலாம். ஆனால் ஒரு அடையாளத்தை, மேம்பட்ட அடையாளத்தை கொடுக்கும்படியாக அவர் இந்த வழியை தெரிந்து கொண்டார்.
ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர்கள் அவரை இம்மானுவேல் என்று அழைப்பார்கள். இப்பொழுது அது எதற்காக, என்ன காரணத்திற்காக அவர் ஏன் ஒரு தூதனாக அவரை தெரிந்து கொள்ளவில்லை? அவர் அதை செய்திருக்கலாமே. ஒரு முழு வளர்ச்சி உள்ள மனிதனாக அவர் வந்திருக்கலாமே. தூதர்களுடன், பரலோக ஜீவன்களுடனும், பரலோகத்தின் முழு மரியாதையுடனும் தங்க ஏணியை பிடிக்க தூதர்கள் வாத்திய இசையுடன் அவர் கீழே இறங்கி வந்திருக்கலாமே. அவர் அதை செய்திருக்கலாமே. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை, ஒரு மேம்பட்ட அடையாளத்தை, ஒரு நித்திய அடையாளத்தை கொடுப்பேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று அவர் கூறினார். இந்த பிள்ளை பிறக்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிற்று. ஒரு முழு பரலோக மரியாதையுடன் அவர் ஏணியின் வழியாக இறங்கி வந்திருக்கலாம். அவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை போல வந்திருக்கலாம், அல்லது முழு முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக கீழே வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ராஜாவின் அரண்மனையிலும் கூட வந்திருக்கலாமே. ஆனால் அவர், நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன் என்றார். அந்த அடையாளம் மேய்ப்பர்களிடத்தில் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறப்பட்டது. உரக்குவியலின் மேல் களஞ்சியத்தின் துர்நாற்றத்தில் அவருக்கு அணிந்து கொள்ள ஆடைகளே இல்லாமல் அந்த மேம்பட்ட அடையாளம் இம்மானுவேல் பிறப்பார். பிசாசு காரியங்களை பெரிதாயும் பிரகாசமானதாயும் செய்ய விரும்புகிறான். தேவனோ காரியங்களை தாழ்மையாய் வைத்திருக்கிறார். ஒரு மேம்பட்ட புலன் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இது ஒரு அடையாளமாய், மேம்பட்ட அடையாளமாயிருக்கும். அவர் பூமியின் மேல் இருந்தபோது அவர் அவ்வளவு ஏழையாயிருந்தார். கஷ்ட நேரத்தை குறித்து நாம் எப்படியாய் பேசுகிறோம்? யார் இந்த சிறிய ஒன்று? அது ஏகோவா. ஏகோவா தேவன் மனிதனாக ஆனார். நம்முடைய இனத்தை எடுத்துக்கொண்டு தேவன் என்பதிலிருந்து கடந்து வந்து மனிதனாக ஆனார். அங்கே இருக்கிறது அடையாளம். அவர் தேவனாயிருந்தார், மனிதனாக ஆனார். ஒரு பணக்கார மனிதனாக அல்ல, ஆனால் ஒரு ஏழை மனிதனாக. இதுதான் மேம்பட்ட அடையாளம். நீங்கள் ஒரு அடையாளத்தை கேட்டீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை கொடுக்கிறேன், ஒரு நித்திய அடையாளத்தை கொடுக்கிறேன் என்று தேவன் கூறினார். நான் கூறினது போன்று அவர் வேறு விதமாய் வந்திருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தையாக. அவர் ஏன் ஒரு குழந்தையானார்? அந்த முதலாவது சிறிய பற்கள் இல்லாத வாய் முன்னணியிலே திறந்த போது, அந்த முதலாவது தொட்டியிலே, முதலாவது கிறிஸ்துமஸ் காலையிலே, அவருடைய சிறு முன்னணி தொட்டியிலே முதலாவது போட்ட கூச்சலில் அவரிடத்திலிருந்து சத்தம் வெளிவந்தது. அது தேவன் அழுகிறதா இருந்தது. ஏகோவா ஒரு மனிதனாக அழுகின்றதா இருந்தது. தேவனில் இருந்து வந்தார், மனிதனாய் இருந்தார், எல்லா விதத்திலும் மனிதனாய் இருந்தார். ஒன்றுமில்லாமல் உலகத்துக்கு வந்தார். ஆனால் இன்னமும் மனிதனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்? அவர் என்ன நோக்கத்தை உடையவராயிருக்கிறார்? முன்னணையிலே ஒரு குழந்தையை போல அவர் அழுதார். வீதியில் ஒரு பையனை போல விளையாடினார். ஒரு மனிதனை போல கஷ்டப்பட்டார். ஆனால் அப்படி இருந்தும் அவர் இம்மானுவேலாயிருந்தார். இதுதான் மேம்பட்ட அடையாளம். தேவன் தாம் சிருஷ்டித்ததில் அவர் வாசமாயிருக்கிறார். மேம்பட்ட அடையாளம் அது உங்களுக்கு ஒரு அடையாளமாயிருக்கும். அவர் பூமிக்கு வந்தபோது அவ்வளவு ஏழ்மையாக ஒரு கடன் வாங்கப்பட்ட கர்ப்பத்தின் மூலமாக அவர் வந்தார். ஒரு ஸ்திரீயில் இரவலாக வாங்கப்பட்ட கர்ப்பத்தின் மூலமாக வந்தார். அவரை அடக்கம் பண்ணும்படியாக ஒரு கல்லறையை இரவலாக வாங்க வேண்டியதாக இருந்தது. தேவனே, ஒரு கன்னிகை எந்த இன சேர்க்கையுமின்றி கர்ப்பவதியாவாள். ஒரு நித்தியமான அடையாளத்தை கொடுப்பதற்காக, அந்த கடமையை செய்வதற்கு ஏகோவா மாரியாளாகிய ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்தை இரவல் வாங்கினார். அவர் பூமியின் மேல் 33 வருடங்கள் ஊழியம் செய்த பின்னர் அவர் அவ்வளவு ஏழையாக இருந்து அடக்கம் பண்ணுவதற்காக அவர் ஒரு கல்லறையை கடனாக வாங்க வேண்டி இருந்தது. உங்களால் யூகிக்க முடிகின்றதா? தூய கர்ப்பமாகுதலை குறித்து பேசுகிறீர்கள். எப்படி இருந்தாலும் நீ கூறுவதன் அர்த்தம் என்ன? உங்களால் உண்மையான அடையாளத்தை காண முடியவில்லையா?
அது யெகோவா நம்மில் ஒருவரானார். யெகோவா தேவன் பூமியின் மேல் தனக்கென்று ஒரு இடமில்லாமல் திரிகின்றவராய், அவர் சிருஷ்டித்த பூமியின் மேல் ஒரு யாத்ரீகனாய், புறக்கணிக்கப்பட்டவராய், தள்ளப்பட்டவராய், பார்த்து சிரிக்கப்பட்டவராய், பரிகாசம் பண்ணப்பட்டவராய், அவ்விசுவாசிக்கு ஒரு தடுக்கலின் கல்லாய், ஒரு குற்றத்தின் கண்மலையாய், பக்தி பரவசமான உலகத்துக்கு ஒரு பிசாசாய் இருந்தார். ஆனால் விசுவாசிக்கோ ஒரு நித்திய அடையாளமாய் தேவன் நம்மோடு இருக்கிறார், மேம்பட்ட அடையாளமாய் இருக்கிறார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? தேவன் வெளிப்பட்டார். தனக்கென்று ஒரு இடமில்லாமல் திரிகின்றவராய் தேவன் தம்மை உலகத்துக்கு காண்பித்தார். வேறு ஏதாவது வழியில் வந்திருக்கலாம், ஆனால் இந்த விடமாய் வருவதை அவர் தெரிந்து கொண்டார். இதற்கு செவி கொடுங்கள், இது தவறவிட வேண்டாம். மானிட ஜீவன்களுக்கு இது வசீகரமாய் இருக்கும் என்பதை தேவன் தம்முடைய சிந்தையில் கொண்டிருந்தார் என்று நான் நினைக்கிறேன். விசுவாசிக்கு அது அப்படியாயிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மில் ஒருவராக ஆகும்போது அது வசீகரமாய் இருக்கிறது. ஆனால் விரைப்பானவர்களுக்கு, தேவ பக்தி அற்றவர்களுக்கு ஒரு தடுக்கலின் கல்லாயிருக்கிறது. நான் உங்களுக்கு அடையாளத்தை கொடுக்கிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள். இம்மானுவேல் உங்களோடு இருப்பார். எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன் நம்மில் ஒருவராய் இருப்பது. அவர் கடந்து வந்து நம்முடைய மண்ணாக ஆனார். அவர் நம்முடைய இனமாக ஆனார், ஒரு மானிட வர்க்கமானார் என்பது மனித இனத்திற்கு வசீகரமாய் தோன்றும் என்று தேவன் கருதினார். மீண்டுமாய் அது தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினது. தீர்க்கதரிசிகள் அதை கண்டார்கள். இன்னொரு காரியம், வார்த்தை மண்ணாக மாமிசமாக ஆக்கப்பட்டு நமது மத்தியில் வாசம் பண்ணினார். யெகோவா வார்த்தை மாம்சமாக ஆனது, மண்ணானது, நம்மோடு கூட வாசம் பண்ணினார். நித்திய அடையாளம், ஒருபோதும் முடிவு பெறாது. நாம் அதை சிந்தித்து பார்க்கும்போது ஒரு நித்திய அடையாளம், எல்லா அடையாளங்களிலும் மேம்பட்ட அடையாளம். தேவன் நம்மில் ஒருவராக ஆனார். பின்னர் மீண்டுமாக அவர் ஆபிரகாமின் வித்தாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் நிச்சயமாக ஏவாளின் வித்து, சர்ப்பத்தின் தலையை நசுக்க வேண்டிய அந்த ஸ்திரீயின் வித்தா இருந்தது. ஆனால் ஆபிரகாம், உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிந்தால், அவனுக்கு தேவனில் விசுவாசம் இருந்தது. அது தேவனுடைய ஆவியை மனிதனுடைய மாம்சத்தோடு இணைத்தது. அங்கேதான் விசுவாசம் வந்தது. அங்கேதான் அவரால் ஆபிரகாமின் வித்தாக இருக்க முடிந்தது. எல்லா மாம்சமும் அல்ல, ஆனால் ஆவியும் மாம்சமும் ஒன்று சேர்ந்து இணைக்கின்றதா இருக்கிறது. தேவன் தாம் சிருஷ்டித்த மண்ணை கிழித்து வெளியே எடுத்து எல்லா பொல்லாங்கானதையும் வேரோடு பிடுங்கி எடுத்து மாம்சத்தை கீழ்ப்படிதலுக்குள்ளாக கொண்டு வந்து உங்களோடு கூட ஒரு துணைவராக ஜீவித்தார். இன்னொரு காரியம், அவருடைய நியமங்களின் ஒன்றையாவது அவர் ஒருபோதும் மாசுபடுத்தவோ அல்லது முரணாகவோ செய்யவில்லை. அவரால் அதை செய்யவே முடியாது. எனவே ஒரு கன்னிகை, நான் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறேன். ஒரு டைட்டானிக் அல்ல, ஒரு ஐக்கிய நாடுகள் அல்ல, ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் அடையாளத்தை கொடுக்கிறேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவரை இம்மானுவேல் என்று அழைப்பாள். அதுதான் அடையாளம். ஆம், நீங்கள் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் பாருங்கள். போவாசுக்கும் நகோமிக்கும் இருந்தது போன்று அது ஒரு உறவின் முறையானாக இருக்க வேண்டும். மனிதனை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே வழி, தேவன் ஒரு நெருங்கின உறவின் முறையானாக அவசியமாயாக வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஐஸ்வர்யவானுக்கும் மகத்தானவர்களுக்கும் அவர் எல்லாமுமாக நெருங்கின உறவினனாக ஆனதே கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். துணிகளினால் சுற்றப்பட்டிருந்தார். முதியோர்களுக்கு அல்ல, ஆனால் குழந்தைகளுக்கு. சிருஷ்டியின் மேல் அவர் தேவனாக இருந்தார். ஒரு முழு வளர்ச்சி அடைந்த மனிதனாக அல்ல, அவர் அதை செய்ய தெரிந்து கொண்டார். சிறு குழந்தைகளின் உணர்வுகளை அவர் அனுபவிக்கும்படியாய் வந்தார். வாலிப பருவ சோதனைகளின் ஊடாக போகும்படியாக அவர் வந்தார். எல்லா காலத்திலும் எல்லா விதமான ஏழை பணக்கார ஜனங்களின் கடின உழைப்பையும் பிசாசின் கண்ணிகளையும் அவர் அவர்களின் ஊடாக செல்லும்படியாக வந்தார். நாம் அவருடைய ஏழ்மையின் மூலமாக
நாம் ஐஸ்வர்யவான்களாகி ராஜ்யத்தில் அவரோடு உடன் சுதந்திரராய் இருக்கும்படிக்கு அவர் ஏழையாக ஆனார். ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். தம்மையே அவர் தாண்டி கொண்டு வந்து அவர் இருந்ததை காட்டிலும் தம்மை தாமே ஏதோ வித்தியாசமான காரியமாய் ஆக்கிக் கொண்டு இப்பொழுது ஒரு மேம்பட்ட அடையாளமாய் ஒரு குழந்தையை போல அழுது கொண்டு, ஒரு பையனை போன்று விளையாடி கொண்டு, ஒரு மனிதனை போன்று கடினமாக உழைத்துக் கொண்டு, ஆனால் ஜீவியத்தின் எல்லா கட்டத்திலும் அது தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறதாய் நாம் செய்வது போன்று இருந்தது. உங்களுக்கு தெரியும், தேவன் தாம் தேவன் என்று அநேக அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். ஜலப்பிரளயத்தினால் அழிந்த உலகத்துக்கு அவர் தேவனாய் இருந்தார் என்றும், அவர் நியாய தீர்ப்பின் தேவன் என்றும் அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். நோவாவின் நாட்களில் ஜனங்களை மூழ்கடித்து நீதிமான்களை ஒரு பேழையில் மிதக்க வைத்தார். அவர் நீதியுள்ளவர் என்றும் நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதற்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒவ்வொரு மனம் திரும்பாத பாவியும் நியாய தீர்ப்பில் அழிந்து போய் நீதிமான்கள் தேவனுடைய இரக்கத்தால் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதற்கு அது ஒரு அடையாளமாயிருந்தது. பற்றி எரிந்து கொண்டிருந்த புதரண்டை அவர் இன்னொரு அடையாளத்தை கொடுத்தார். ஓடி போகின்ற அவருடைய தீர்க்கதரிசியை அவர் பிடித்த போது அது என்னவா இருந்தது? என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், நான் என்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன். அவர் அங்கே இன்னொரு அடையாளத்தை கொடுத்தார். அதாவது அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்ளுகிற தேவன் என்றும், அவர் கூறின யாவற்றையும், அவர் செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் நினைவு கூறுகிற தேவன் என்பதாகும். அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் இறங்கி வந்தேன் என்ற ஒரு அடையாளத்தை பற்றி எரிகிற புதரிலே கொடுத்தார். தேவனை அவருடைய கிரியை செய்யும் வழியில் கவனியுங்கள். அவர் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த போது அவர் தூதர்களை ஒன்று கூட்டி அழைத்து நாம் செய்வோமாக என்று கூறினார். வேத வார்த்தைகளில் அவர் ஏதாவது காரியத்தை செய்த ஒவ்வொரு இடத்திலும் பெருவாரியாக நான் அல்ல, ஆனால் என்னுடைய பிதா என்று கூறியிருக்கிறார். ஆனால் அது மீட்பின் திட்டத்திற்கு வரும்பொழுது அவர் தனிமையாக வந்தார். அவரோடு ஒருவரும் இல்லை. அவர் ஒருவராலே மட்டும்தானே வர முடியும். ஒரு தூதனால் அதை செய்ய முடியாது. அவருடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு மனிதனால் அதை செய்ய முடியாது. வேறு ஏதோ காரியம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று, ஒரு பரிசுத்த கன்னிகை அல்லது ஒரு பரிசுத்த தாய் அல்லது ஏதோ பரிசுத்தவான், அவர்களால் அதை செய்ய முடியாது. தேவன் வந்தாக வேண்டும். நான் உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பேன். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக இருப்பார். மேம்பட்ட அடையாளம். அவருடைய ஜனத்துக்குள் தேவன், அவருடைய ஜனத்தோடு தேவன், தேவன் அவருடைய ஜனமாக ஆனார். தேவனும் மனிதனும் ஒன்றாக ஆனார்கள். ஒரு அடையாளம். உலகத்துக்கு ஒரு தடுக்கலின் கல்லாகவும், ஆனால் விசுவாசிக்கோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையுமாயிருக்கிறார். தூஷிக்கப்படுகிறதான ஒரு அடையாளம். அவர் நிரூபித்து காட்டின இன்னொரு நேரம் அவருக்கு உண்டாயிருந்தது. ஜல பிரளயத்தின் போது அவர் ஒரு நியாய தீர்ப்பின் தேவன் என்றும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் இரக்கத்தின் தேவனாகவும் இருந்தார் என்பதை அவர் நிரூபித்தார். அவர் செய்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் அவர் காத்துக் கொள்கிறார் என்பதை ஒரு அடையாளத்தின் மூலமாக பற்றி எரிகிற புதரண்டையில் அவர் காட்டினார். சரியானதை செய்ய முயற்சித்து அவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் ஒரு வழியை உண்டாக்குவார் என்பதை சிவந்த சமுத்திரத்தண்டை அவர் காண்பித்தார். அதை துண்டிக்கிறது என்ன என்பது காரியமல்ல, அவரால் கடலில் ஒரு வழியை உண்டாக்க கூடும் என்பதை சிவந்த சமுத்திரத்தண்டை நிரூபித்து ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒவ்வொரு சோதனையின் போதும் அவர் தப்பிக்கொள்ளும் ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். அம்மாரை விசுவாசிப்பதில்லை, அப்பாரை விசுவாசிப்பதில்லை, சபையதை விசுவாசிப்பதில்லை என்று கூறுகிறீர்கள். யார் அதை விசுவாசிப்பதில்லை என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டு பண்ணுவார். அவர் செய்வேன் என்று ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போகின்ற அந்த பாதையிலே அவர்கள் இருந்தார்கள். அங்கேதான் தேவன் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார். சிவந்த சமுத்திரம் அவர்களை அடைத்து போட்டு அவர்கள் தொல்லைக்குள் ஆனார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு பரீட்சையிலும் அவர் தப்பித்துக் கொள்ளும் போக்கை தேவன் உண்டாக்குவார் என்பதை அவர் காண்பித்தார். உங்களால் புகைப்பிடிப்பதை விட்டுவிட முடியவில்லையா?
ஒருமுறை தேவனை அழைத்துக் கொண்டு போங்கள். பொய் சொல்வதை உங்களால் தவிர்க்க முடியவில்லையா? திருடுவதை விட்டுவிட முடியவில்லையா? கோபம் கொள்வதை விட்டுவிட முடியவில்லையா? உங்களோடு தேவனை ஒருமுறை அழைத்துக் கொண்டு போங்கள். உங்களால் போக முடியாதது போன்று உணர்கிறீர்களா? எங்கேயும் போக முடியவில்லையா? தேவனை உங்களோடு கொண்டு செல்லுங்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவேன் என்பதை அவர் சிவந்த சமுத்திர தண்டை நிரூபித்தாரே. தேவன் அநேக அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். அந்த இரவன்றி அவர் மேய்ப்பர்களிடத்தில் பெத்லகேமுக்கு போங்கள், ஏனென்றால் இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இன்று ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்திருக்கிறார் என்று கூறினார். தேவன் இப்பொழுது அவளை ஒரு தெய்வமாக்கி கொண்டல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாய் அவர் இந்த சரீரத்தை இரவலாக வாங்கினது போன்று அவர் ஸ்திரீனிடத்திலிருந்து கர்ப்பப்பையை இரவலாக வாங்கினார். அவர் உங்கள் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக அவர் உங்களுடைய சரீரத்தை இரவல் வாங்குகின்ற விதமாக, ஏனென்றால் அவர் இன்னமும் இம்மானுவேலாய் ஒரு அடையாளமாய் தேவன் அவருடைய ஜனத்துடன் இருப்பதாய் இருக்கிறார். தேவன் அவருடைய ஜனங்கள் மத்தியில் மேம்பட்டதாய் நித்தியமான அடையாளமாய் ஜீவிக்கிறார். அது ஒருபோதும் தவறி போகாது. அது எப்பொழுதும் அடையாளமாய் இருக்கும். நீங்கள் இந்த அடையாளங்களை குறித்து பேசுகிறீர்கள். இந்த ஒன்றை குறித்து என்ன? நீங்கள் வேறு ஏதாவது அடையாளத்துக்கு பெறுவதற்கு முன்னர் பாஷைகளில் பேசுகிற அடையாளம், தீர்க்க தரிசனம் உரைக்கின்ற அடையாளம், ஏதாவது இயற்கைக்கு மேம்பட்டதான அடையாளம், நீங்கள் மூல அடையாளத்திற்கு, நித்திய என்றென்றைக்குமான அடையாளத்திற்கு திரும்பி போயாக வேண்டும். அந்த அஸ்திவாரத்தின் மேல் துவங்குவதற்காக சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அது காலங்களின் ஊடாக வந்த கண்மலையாக இருக்கிறது. ஒன்றும் அதை ஒருபோதும் தொடாது. பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக இருக்கும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற அந்த அடையாளத்தை எடுங்கள். அவர் மேய்ப்பர்களிடத்தில், இங்கேதான் நீங்கள் இவ்விடமாய் காண்பீர்கள். அவர் ஒரு முன்னணியில், ஒரு களஞ்சியத்தில் கந்தை துணிகளால் சுற்றப்பட்டவராயிருப்பார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது விசுவாசியுங்கள், ஏனென்றால் அவர் தமது ஜனத்தின் மத்தியில் இருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த அடையாளமானது மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் நோக்கி பார்த்து அவர் யார் என்று புரிந்து கொள்ளும்படியாய் அது எல்லா உலகத்துக்கும் கொடுக்கப்பட்ட அடையாளமாய் இருக்கிறது. அது இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது தாம் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். தேவன் அவருக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நிரூபித்தார். ஏனென்றால் தேவனுடைய அடையாளங்கள் அவரை பின்தொடர்ந்தது. அவர் சொன்னார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் அந்த கிரியைகளை, அடையாளத்தை விசுவாசியுங்கள் என்று. இம்மானுவேல், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை அனுப்பின பிதா என்னோடு இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு இந்த கிரியைகளை அவரே செய்கிறார். அது தேவன் மாம்சத்தில் இருக்கிறதாக இருக்கிறது என்றார். அழிவுக்கு முன்னதாக அவர்கள் அதை ருசி பார்க்கவில்லையா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு ஒரு கன்று குட்டியின் மாம்சத்தை புசித்து, பசுவின் பாலை குடித்து, நெருப்பில் சுட்ட அப்பத்தை புசித்து, முதுகு கூடாரம் பக்கமாய் இருக்க நின்று நான் என்ற பெயரை உபயோகித்தார். நான் ஆபிரகாம் உலகத்துக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறதை காண்கிறதுனாலே, வேறு வார்த்தைகளில் கூறினால், நான் அதை அவன் அறியும்படி செய்வேன். அவர் யார்? பின்னர் அவர், ஆபிரகாமே, உன் மனைவியாகிய சாராள் எங்கே என்றார். அது அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மாம்சமான கிறிஸ்துவின் ஒரு முன்ரூபமாய் வந்த தேவன் உமக்கு பின்னாக இருக்கும் கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். சாராள் நகைத்தாள். அவர், சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். இம்மானுவேல் ஒரு தியோபீனியாய் வருவதற்கு பதிலாக ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பத்தின் மூலமாய் வந்தபோது அவர் சொன்னார், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும் என்று. அவர் பூமியின் மேல் இருந்தபோது அந்த அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். தேவதூதர்களும் கூட பரலோகத்தின் முன் மண்டபத்தில் இருந்து
மகிமை தேசத்தின் தாழ்வாரங்களில் இருந்து மேலாக எழும்பி உள்ளே நோக்கி பார்த்தார்கள். வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்ளுகிற உங்களை தான் நீங்கள் எழுதுகின்றதை நான் காண்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். தேவ தூதர்கள் தேவனை பார்க்கும்படியாக மேலாக எழும்பினர். ஒரு சமயம் அங்கே பரலோகத்தின் மகிமைகளில் ஒரு அக்கினி ஸ்தம்பமாக அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் அவர்களுடைய கோலை மேடும் கீழுமாக அசைத்து அவருக்கு முன்பாக பரிசுத்தர் 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 என்று சத்தமிட்டனர். அவர் ஒரு மனிதனாக ஆனபோது தூதர்கள் வந்து அவரை, யெகோவாவை மாம்சமாக ஆனதை காணும்படி மேலெழும்பி பார்த்தனர். நிச்சயமாக தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுக்கிறேன். ஏனென்றால் தேவன் நமது மத்தியிலே மாம்சமானார். அவர் மாம்சத்தில் வாசமாயிருந்தார். அது ஒரு நித்திய அடையாளமாயிருக்கும். பார்த்து விசுவாசிப்பதற்கு மேய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, ஆனால் பிரென்னாம் ஜெப கூடாரமே, உனக்கும் இந்த கொடூர உலகத்துக்கும் அதுதான் தேவன் என்று விசுவாசிக்கும்படியாக தேவன் அந்த அடையாளத்தை கொடுத்தார். இயேசு சொன்னார், ஜீவிக்கின்ற தேவன் என்னை அனுப்பி என்னோடு வந்தார், எனக்குள் இருந்தார். அதுபோலவே நான் உங்களை அனுப்புகிறேன். ஜீவிக்கின்ற பிதாவானவர் உங்களோடு வருவார், உங்களுக்குள்ளே இருப்பார். ஒரு நித்திய அடையாளம். விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். இதோ நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்குள்ளாக இருப்பேன், உலகத்தின் முடிவு பர்யந்தம் இருப்பேன். நான் உங்களோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உங்களோடு அங்கே இருப்பேன். யாரோ ஒருவர் நான் முந்தி கூறினது போன்று அவரை தேவனுக்கு சற்று குறைவாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் மனிதனாயிருந்தார். தேவன் ஒரு மனிதனை உபயோகித்துக் கொண்டிருந்தார். தேவன் தாமே சிருஷ்டித்ததான ஒரு மாமிசத்தை அவர் தாமே அதை உபயோகித்து அவர் மூலமாய் சிருஷ்டிக்கும்படியாய் உபயோகித்துக் கொண்டிருந்தார். அவர் மூலமாய் அநேக குமாரர்களை கொண்டு வரும்படியாய் என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது. அந்த கீழ்ப்படிதலான குமாரன் மூலமாய், ஒரு குமாரன் மூலமாய் எல்லாரும் விழுந்தார்கள். ஒரு கீழ்ப்படிதலான குமாரன் மூலமாய் விசுவாசிக்கின்ற எல்லாரும் ஜீவிப்பார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷகுமாரனாக, தம்மையே மனுஷனாக, வெறுமென ஒரு மனிதனாக தம்மை தாமே குறிப்பிட்டு கூறுவதில் அவர் அவ்வளவாய் விரும்பினார். நான் ஒன்றுமில்லை, குமாரன் தானாக ஒன்றையும் செய்ய மாட்டார். ஆனால் அவருக்குள் இருந்த பிதாவானவர் இம்மானுவேல் தேவன் அதை செய்தார். குழந்தை தேவன், யெகோவா தேவன். அந்த சிறிய குழந்தை அழுதது, அது யெகோவாவாக இருந்தது. உங்களால் அதை காண முடிகின்றதா? தேவன் ஒரு குழந்தைக்குள் ஜீவிக்கிறார். 20 வயதுக்குள்ளாக தேவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எந்த விதமான 20 வயதுக்கு உட்பட்டவராய் இருந்தார். அவர் ஒரு மாதிரியை உண்டு பண்ணினார். அவருடைய தகப்பனாலும் தாயாராலும் அவர் தொலைக்கப்பட்ட போது அவரை கண்டுபிடிக்க அவர்கள் சுற்றுமுற்றும் தேடி அவரை தேவாலயத்தில் கண்டுபிடித்தனர். அவர் ஒரு 20 வயதுக்கு உட்பட்டவராய் இருந்து என்ன கூறினார்? நீங்கள் அறியீர்களா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா? வாலிப பையன்களுக்கு ஒரு மாதிரி. ஒரு மனிதனாய் உலகத்தின் எல்லா ஆடம்பரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டதோடும் மகத்தான மனிதனாகவும் எல்லா மனிதரிலும் ஐஸ்வர்யவானாகவும் எல்லா காரியங்களும் அவருடைய கரங்களுக்கு கீழாக படுத்து கிடந்தன. ஒரு மீனுடைய வாயிலே நாணயம் எங்கே இருக்கிறது என்று யாரால் சொல்லக்கூடும்? மேலான தண்ணீரை குழாய்களில் இருந்து எடுத்து திராட்சரசமாய் யாரால் மாற்றக்கூடும்? அவர் விரும்புகின்ற எதையும் யாரால் மாற்றக்கூடும்? 5 அப்பங்களை எடுத்து 5000 பேர்களை யாரால் போஷிக்க கூடும்? ஒரு மகத்தான மனிதனாக ஆகக்கூடிய வல்லமை அவருடைய கரங்களில் உடையவராயிருந்தார். ஆனாலும் ஏழையாய் இருப்பதை தெரிந்து கொண்டார். அவர் மரித்த போது அவருக்கு ஒரு கல்லறை கூட கிடையாது. அவர் ஒன்றை இரவலாக வாங்க வேண்டி இருந்தது. இம்மானுவேல்,
இது உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். தேவன் எப்படி வருகிறார்? ஏழ்மையில். தேவன் எந்த விதமாக இடைப்படுகிறார்? ஏழ்மையோடும் கல்வி அறிவு இல்லாமலேயும். அது ஒரு நித்தியமான அடையாளமாயிருக்கும். தீர்க்கதரிசினி அன்னாள் ஒரு அடையாளம் என்று கூறினாள். தேவாலயத்தில் சிமியோன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி துணிகளால் சுற்றப்பட்ட அந்த சிறிய ஒன்றை பிடித்துக் கொண்டு இருக்க அன்னாள் இஸ்ரவேலில் அநேகர் விடுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாயிருக்கும். புறஜாதிகளுக்கு ஒரு பிரகாசிக்கிற ஒளியாயும் இருக்கும் என்றார். என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கர்வத்திலும் அல்ல, ஆனால் ஏழ்மையில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன விதமான காரியங்களை அவர் செய்தார்? அவர் கூறின அவருடைய காரியங்களை கவனியுங்கள். அவர் என்ன கூறினார் என்று அவரை கவனியுங்கள். ஏனென்றால் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் வாசமாயிருக்க பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் தாமே கூறினார். நான் உங்களோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று அவர் கூறினார். அவருடைய சீஷர்களை அவர் அனுப்பி வைத்தார். அவர்களுடைய நாட்களில் தேவன் மனிதனோடு ஒன்றாய் இருந்தபடியினால் அவர்கள் பூமியை எரித்தார்கள். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அவர்கள் மூலமாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அவர் தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டும் அளவிற்கு அவர்கள் அவரோடு அவ்வளவு நெருக்கமாய் ஜீவித்தார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரே உண்மையான ஜீவிக்கின்ற தேவன் இருக்கிறார் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். 2 தேவர்கள் அல்லது 3 தேவர்கள் அல்லது 4 தேவர்கள் என்பதன் பேரில் மனிதன் எல்லா விதமான கோபுரங்களையும் கட்டினான். ஆனால் அங்கே ஒரே தேவன் தான் இருக்கிறார். அந்த செய்தியானது கடைசி நாளில் புத்துயிர் அளிக்கப்பட வேண்டும். இப்பொழுதே நீங்கள் சிந்திப்பது மேலானது. உங்கள் இருதயங்களை திறவுங்கள். இப்பொழுது நான் என்ன கூற போகிறேனோ அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் கேளுங்கள். அவர் வந்தபோது தீர்க்கதரிசிகள் கூறினதை அவர் நிறைவேற்றினார். அவர் கடைசி நாளில் தேவனுடைய பின்மாரியில் அவர் வரும்போது அப்பொழுது முன்மாரியும் பின்மாரியுமாய் 2 ஊற்றப்படும். அவரை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்துள்ளபடியாய் அப்படியே சரியாக அவர் வருகிறார். சாயங்கால நேரத்திலே வெளிச்சங்கள் உண்டாயிருக்கும். சம்பவித்திருக்க வேண்டியது என்ன? இம்மானுவேல், அதே குமாரன், அதே வெளிச்சம், அதே தேவன் மாம்சத்தில் அவருடைய ஜனங்களோடு வாசம் பண்ணும்படியாய் பெந்தேகோஸ்தே நாளன்று வந்தது போலவே கடைசி நாட்களில் வருவார். ஏனென்றால் அது சாயங்கால நேரமாயிருக்கும். அது என்ன? அங்கே ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு நித்தியமான அடையாளம் இருக்கும். தேவன் நம்மோடு, தேவன் நமக்குள்ளாக, தேவன் நம் மூலமாக, தேவனும் மனிதனும் ஒன்றாக ஆனார்கள். இயேசு மரித்து அந்த வெளியேற பெற்ற ஜீவனை அவருடைய தீர்மானத்தின்படி கொடுத்தார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி. ஏனென்றால் அவர் ஒரு தீர்மானத்திற்காக கொடுத்தார். அதன் மூலமாக அவர் அநேக தேவகுமாரர்களை கொண்டு வரும்படியாய் இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். சாயங்கால வெளிச்ச ஜனங்களை அது வசீகரிக்கும். இது ஒரு அடையாளமாயிருக்கும். தேவன் மாம்சத்தில் வாசம் பண்ணுவார். தேவன் இந்த அடையாளத்தை கொடுத்த போது அது ஜனங்களை கவர்ச்சிக்கும் என்று நினைத்தார். அது கவர்ச்சித்தது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சாயங்கால நேர ஜனங்களுக்கு அதே சாயங்கால வெளிச்சம் காட்டப்பட்ட போது அது அவர்களை கவர்ச்சித்திருக்க வேண்டும். தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் என்று யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று பேதுரு கூறினான். ஒரு விரோதமாக பேசப்படும் அடையாளமாய். ஆனால் சாயங்கால வெளிச்சம் இங்கே இருக்கிறது. காலஞ்சென்ற சுவிசேஷ ஊழியன் டாக்டர் ஹேவுட் பெந்தேகோஸ்தே செய்தி முதலாவது ஊற்றப்பட்ட போது அவருடைய மேன்மையான நாட்களில் அவள் இருந்தபோது என்று நான் யூகிக்கிறேன். ஒரு நாள் ஆவி அவரை தொட்டபோது அவர் ஒரு புலவனாயிருந்தார், ஒரு பிரசங்கியாரும் கூட. அவர் உடனே எழுதுகோலை எடுத்து அதை எழுதினார். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாயிருக்கும். மகிமையின் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். தண்ணீரின் வடியிலே இன்றைக்கு வெளிச்சம் இருக்கிறது. விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தில்
அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. வாலிபரே, வயதானவர்களே, உங்கள் எல்லா பாவத்தில் இருந்து மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உட்பிரவேசிப்பார். ஏனென்றால் சாயங்கால வெளிச்சங்கள் வந்து விட்டது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது உண்மையே. சாயங்கால வெளிச்சங்கள், சாயங்கால வெளிச்சத்திலே, சாயங்கால அடையாளத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அப்படியானால் அது அதே வெளிச்சமாயும் அதே அடையாளமாயும் இருக்க வேண்டும். ஒரு நித்திய அடையாளம். அப்பொழுது சாயங்கால வெளிச்சத்தை அதே அடையாளங்கள் பின்தொடரும். நீங்கள் அதை காண்கிறீர்களா? உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? இந்த கிறிஸ்துமஸ் அதுதான் செய்தி. சாயங்கால வெளிச்சங்கள் மேசியாவின் அடையாளங்கள் அதனோடு சேர்ந்து வருகிறது, செய்தியோடும் சேர்ந்து வருகிறது. சாயங்கால வெளிச்சங்கள் இங்கே இருக்கிறது. அது விரோதமாக பேசப்படுகிறது. அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை தள்ளி போடுவார்கள். அவரை யார் தள்ளி போட்டது? அவருடைய சகோதரர்கள். அவர் அதிசயங்களை செய்கிறதை காண ஆசையாய் இருந்தார்கள். ஆனால் அது கல்வாரிக்கு வந்தபோதோ அவர்கள் எல்லாரும் எங்கே இருந்தார்கள்? அது கடினமான நேரத்துக்கு வந்தபோது தேவன் அவருடைய சத்தியத்திலும் அவருடைய வேதாகமும் வெளிப்பட செய்யப்படும் போதும் அவர்கள் எல்லாரும் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் பின்னிட்டு சென்றார்கள். உங்களுக்கு அங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த அடையாளங்கள் உங்களை பின்தொடரும். நான் என் பிதாவினத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் அதிகமாக செய்வான். சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும். இந்த இருண்ட நாட்கள் இதனூடாக கடந்து விட்டோம். இந்த 40 வருடங்களை தவிர இப்பொழுது மேகங்கள் திரும்பவும் வெளுத்துக் கொண்டு வருகிறது. தேவனும் கிறிஸ்துவும் ஒன்று, தேவன் மாம்சத்தில் வெளிப்படும்படி செய்யப்பட்டது என்ற செய்தியை கொண்டு வருதலின் முதலாவது சீர்திருத்தத்தில் இந்த 40 வருடங்களை தவிர மேகங்கள் திரும்பவும் வெளுத்துக் கொண்டு வருகிறது. மனித மாம்சத்தில் ஜீவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அவர்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஏதோ காரியமாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் அவரை மீண்டுமாக ஒரு தத்துவ சாஸ்திரியாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். சிலர் அவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்க விரும்புகின்றனர். ஆனால் சகோதரனே, அவர் உனக்குள்ளாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். எப்படி அவர் மாம்சத்தில் இருக்கிற தேவன் என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னார், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் அப்பொழுது நான் உங்களிடத்தில் தவறாக கூறியிருக்கிறேன். ஆனால் நான் என் பிதாவின் கிரியைகளை செய்தேனே, ஆனால் அதை நீங்கள் விசுவாசியுங்கள். இப்பொழுது அதே காரியம். அவர் யார், அவர் என்னவாக இருக்கிறார் என்ற செய்தியானது திரும்ப கடைசி நாட்களில் உயிர்ப்பிக்கப்படும். இம்மானுவேல் அதே கிரியைகளை செய்து கொண்டு உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவர் செய்த அதே கிரியைகளை செய்து கொண்டு உங்கள் மூலமாக அவரை வெளிப்படுத்தி காட்டுகிறார். அது சாயங்கால வெளிச்சமாய் இருக்கிறது. அது விரோதமாக பேசப்படும். அது ஒரு கடினமான வழி. வாலிப ஐஸ்வர்யமான அதிகாரிக்கு அது ஏதோ காரியமாய் இருந்தது. இருப்பினும் அவனுடைய இருதயம் அவன் இயேசுவினிடத்திற்கு, ரவி, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், கற்பனைகளை கைக்கொள். அதற்கு அவனோ, என் சிறு வயது முதல் அதை செய்து வருகிறேனே என்றான். அவர் அதற்கு, அப்படியானால் நீ ஒரு பரிபூர்ணனாய் இருக்க விரும்புகிறாயா? என்னை பின்பற்றி வா என்றார். ஆனால் அவன் துக்கத்துடனே திரும்பி சென்றான். அது அவனுக்கு அதிகப்படியான கிரயமாயிருந்தது. அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து எங்கேயாவது ஒரு பெரிய சபையை கட்டி அவனை அதில் அங்கத்தினனாக வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் அவன் அது சுலபமாக செய்திருப்பான். அது எப்படியாய் அதே மாதிரியாய் இன்றைக்கு ஐஸ்வர்யமான்கள் மத்தியில் இருக்கிறதை உங்களால் காண முடியவில்லையா? மற்றவர்களும் அங்கே இருந்தார்கள். ஐஸ்வர்யவான்கள் மட்டுமல்ல, ஆனால் ஏழைகளும் இருந்தனர். அவர்களில் அநேகர் சகதி குடிகள் முதலானவைகளில் இருந்தனர். அவர்கள் புகழ்ச்சியின் காரணமாக மறுத்தார்கள். ஏனென்றால் அவர் ஜனங்களால் விரும்பப்படாதவராயிருந்தார். அவர் இம்மானுவேலாயிருந்தார். அவர்கள், அது குறை காணுதல், அது பிசாசாய் இருக்கிறது, அது மனோவசியத்தால் அறிவது, அது பெயல்செபூல் என்றார்கள். அந்நாளின் போதகர்கள் அவர்களுடைய பெரிய சபைகள் அர்த்தமற்றது என்று கூறினது. ஆனால் தேவனோ, அது ஒரு நித்திய அடையாளம், மேம்பட்ட அடையாளம், எல்லா அடையாளத்தின் அடையாளம்.
அதாவது தேவன் உன்னோடு இருக்கிறார், உனக்குள்ளாக இருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்கிறார் என்று கூறுகிறார். அங்கே இருக்கிறது உங்களுடைய மேம்பட்ட அடையாளம். எல்லா அடையாளத்தையும் அது மிஞ்சி போகிறது. அது முதலாவது அடையாளமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 19. அந்த ஜனங்கள் திரும்பி வந்து அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு முன்னதாக அந்த அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தது. அப்போஸ்தலர் 19:5. இருப்பினும் வேதாகமத்தை தன்னிடத்தே உடைய ஒரு விசுவாசி அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே இயேசுவே கிறிஸ்து என்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கும் ஒரு அருமையான பிரசங்கியார் அவர்களுக்கு இருந்தார். அடையாளத்தை காணுவதற்காக அவர்கள் வந்து மறு ஞானஸ்நானம் பெற்று கரங்களை அவர்கள் மேல் வைத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அது உண்மை. ஆனால் சாயங்கால நேரத்திலே இங்கே வெளிச்சங்கள் இருக்கின்றன. அது குறை சொல்லப்பட்டது, அது பரிகசிக்கப்பட்டது, அது விரோதமாக பேசப்பட்டது, அது விரோதமாய் பேசப்படும் ஒரு தடுக்கலின் கல்லாக இருக்கும் என்று தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். விரோதமாய் பேசப்படும், பரிகாசம் பண்ணப்படும், குறை கூறப்படும். நமக்குள்ளாக இம்மானுவேல் அவருடைய சித்தத்தை நம் மூலமாக நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ, இன்றைக்கு என்னுடைய யாத்ரீக சகோதரனே, என்னுடைய சகோதரியே, அந்த அடையாளத்தை விசுவாசியுங்கள். உங்களுடைய சொந்த இருதயத்தில் மாட்டு தொழுவத்துக்குள்ளாக நோக்கி பார்த்து உங்களுக்குள்ளாகவே உங்களால் இருக்க முடிகின்றதா என்று பாருங்கள். மேய்ப்பர்கள் கண்ட அதே அந்த அடையாளத்தை காணுங்கள். மாம்சத்தில் தேவன் தேவைகள் உள்ள தள்ளப்பட்ட ஏழையான ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா என்று பாருங்கள். உங்களுடைய இருதயத்தில் உள்ள தேவன், இங்கே இருக்கின்ற தேவன், அவர் செய்தது போன்று இனிமையிலும் தாழ்மையிலும் அவர் தம்மையே சரியாக வெளிப்பட செய்கிறாரா என்று பாருங்கள். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு பெண் கல்லூரி படிப்பிற்கு வெளிநாட்டுக்கு சென்றிருந்தார். அவளோடு இருந்த கல்லூரி பெண்களோடு அவள் மிகவும் சாமர்த்தியம் உள்ளவளானாள். ஒரு கிராம பகுதியின் போதனையில் இருந்து, ஒரு கிராம தாயிடமிருந்து உபதேசிக்கப்பட்டு வளர்ந்தவள். ஒரு நாள் தாயாரை சந்திக்க அவள் வீட்டுக்கு திரும்பி வருவதாக தீர்மானித்தாள். அவளுடைய தாயாருக்கு இன்னின்ன தேதியில் இன்னின்ன வண்டியில் வருவதாகவும் ரயில் நிலையத்தில் வந்து சந்திக்கும்படி தந்தி அனுப்பியிருந்தாள். இருந்த போதிலும் அவள் தன்னுடன் இன்னொரு சாமர்த்தியமான பெண்ணை உடன் அழைத்து வந்தாள். அவளும் கூட ஒரு சமத்தவள் ஆகிவிட்டாள். அவளோடு வந்தவள் ஒரு நவநாகரீக மேன்மினுக்குகளில் எல்லாம் அறிந்த ஒருத்தியாக இருந்தாள். அவள் ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தவுடன் வண்டியை விட்டு கீழே இறங்க ஆரம்பித்த போது நோக்கி பார்த்தாள். அங்கே அவளுடைய தாயார் நின்று கொண்டு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றோடும் அவளுடைய மகள் எங்கே இருக்கிறாள் என்று பார்க்கும்படி நோக்கி கொண்டிருந்தாள். அவளோடு வந்த அந்த இன்னொரு பெண் அந்த தாயாரை தூரத்திலே முகம் முழுவதும் வடுக்களால் நிறைந்ததும் கைகள் எல்லாம் எரிந்து போனதாகவும் இருக்கின்றதை கண்டாள். அவள் பார்ப்பதற்கு பயங்கரமாய் வயது சென்றவளாய் கோரமாய் இருந்தாள். அவளோடு வந்த அந்த பெண் இவளிடத்தில், மேரி, அந்த பயங்கர அகோர ஈனமானவள் யாராக இருக்கும் என வியக்கின்றேன் என்றாள். இந்த பெண் அவளுடைய தாயை குறித்து வெட்கமடைந்தாள். எனக்கு தெரியாது, அவள் யார் என்று கூட எனக்கு தெரியாது என்று சொன்னாள். அவளுடைய தாயார் அவளை கண்ட மாத்திரத்தில் அவளண்டை ஓடி வந்து 2 கைகளாலும் அவளை அணைத்து கொண்டு முத்தமிட துவங்கினாள். அவள் அப்படியே அவளை தூர தள்ளி, எனக்கு உன்னை தெரியாது, நீ தவறான நபரை பிடித்துக் கொண்டாய் என்றாள். ஏனென்றால் மற்ற யாரோ பார்த்து சிரித்து கேலி செய்யக்கூடிய அளவில் உள்ள ஒருவரோடு அவளுக்கு தொடர்பு வைத்துக் கொள்ள விருப்பமில்லை. அந்த நேரத்தில் அங்கே ஒரு மனிதன் இருக்க நேர்ந்தது. அவர் ரயில் வண்டியின் நடத்துனர் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த வாலிப ஸ்திரியை அப்படியே தோள்களை பற்றி பிடித்துக் கொண்டு, உனக்கு அவமானம், பரிதாபமான காரியமே, உன்னைத்தான். எனக்கு இந்த சம்பவம் நன்றாய் ஞாபகம் இருக்கிறது என்று கூறினார். ஜனங்கள் நடந்த சம்பவத்தை கேட்கும்படியாய் கூடிவிட்டார்கள். அந்த பெண்ணை அப்படியே அவர் பிடித்துக் கொண்டு, இந்த வாலிப பெண் அவளுக்கு வயது 6 மாதமாக இருந்தபோது மாடியில் தொட்டிலில் இருந்தாள். அவளுடைய வெளியேற பெற்ற தாய் இதுவரை நான் கண்டவர்களில் மிகவும் அழகானவள் என்று அந்த நடத்துனர் கூற ஆரம்பித்தார். அவர் தொடர்ந்து, அவளுடைய தாயார் கொடியில் துணிகளை உலர வைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில்
வீடு தீபிடித்து விட்டது. அயலகத்தார் எல்லாரும் கூச்சலிட்டுக் கொண்டு ஓடி போனார்கள். அவர்கள் அதை கண்டார்கள். தாயானவள் அதை கவனிக்கவே இல்லை. தீயானது வீட்டின் முன் மண்டபம் மட்டுமாய் வந்துவிட்டது. அக்னி தழலானது நன்றாக பற்றி கொண்டது. அது காற்றுக்குள் ஆகிவிட்டது என்றார். அவர் தொடர்ந்து, அவர்களால் அந்த பித்து பிடித்த தாயாரை சமாளிக்க முடியவில்லை. அவளுடைய குழந்தை மாடியில் இருக்கிறது. உன்னால் அந்த அக்னி தழலுக்குள் ஊடுருவி போக முடியாது என்று சத்தமிட்டனர். அவளோ உலர வைத்துக் கொண்டிருந்த அந்த போர்வையை அவள் மேல் சுற்றி கொண்டு அந்த அக்கினிக்குள்ளாக மாடிக்கு சென்றாள். அவளுக்கு உண்டாகக்கூடிய அபாயத்தை சிறிதும் நினைத்து பார்க்காமல் சென்றாள். பின்னர் அவள் அங்கு சென்றபோது அதே போர்வையை சுற்றி கொண்டு திரும்பி போக முடியாது என்பதை அறிந்து கொண்டாள். ஆனால் அவளை பின்தொடர வேண்டிய அவளுடைய குழந்தையின் அழகை காப்பாற்றும்படியாக அவள் குழந்தையை அந்த போர்வையிலே சுற்றி கொண்டு திறந்த முகத்தோடும் கரத்தோடும் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இறங்கி வந்தாள். அக்னி அவளுடைய சரீரத்தின் மாம்சத்தை பட்சித்து கன்னங்களை சுருங்கச் செய்தது, எலும்பாக்கியது, தலைமயிர் எரிந்து விட்டது, வீரல்கள் எறும்பு தெரிந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்றார். அவர் தொடர்ந்து, நீ அழகாக இருக்கும்படியாக அவள் அவலட்சணமானாள். உன்னை ரட்சிக்கும்படியாக அவளுடைய அழகை அவள் துறந்தாள். அவளிடமிருந்த எல்லா காரியங்களையும் அவள் துறந்தாள். நீயோ இங்கே நின்று கொண்டு அந்த வெளியேற பெற்ற அந்த தாய் உனக்கு வெட்கமாய் இருக்கிறாளா என்றார். சகோதரனே, நான் தேவனை காணும் போது, பரலோகத்தின் தேவனை காணும் போது அவருடைய சிங்காசனத்தை துறந்தார். ஒரு உரக்குவியலில் பிறக்கவும் கந்தை துணிகளால் சுற்றப்படவும் அவருடைய அடையாளங்களையும் அவருடைய அற்புதங்களையும் கேலி செய்யவும் ஒரு பிசாசு என்று அழைக்கப்படவும் அவருடைய அழகை அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் துறந்தார். அவரை குறித்து நான் வெட்கப்படுவதா? இல்லை ஐயா. இந்த சிறப்புடன் கூடிய உலகமானது அவர்கள் விரும்புவதை செய்து கொள்ளட்டும். எனக்கு அவர் ஒரு மேம்பட்ட அடையாளமாய் இருக்கிறார். எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி கூச்சலிடுகிறது. அது ஒரு கால் என்னை விரோதமான கிரியை செய்ய வைக்கலாம். இந்த உலகத்தால் ஒரு பைத்தியக்கார மனிதனாய் நான் இருக்கலாம். ஆனால் எனக்காக அவ்வளவு செய்த அவரை என்னால் மறுதலிக்க முடியாது. மரணத்தில் அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தார். கல்வாரியில் அவர் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்தார். அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். ஒரு மனிதனாக ஆகும்படியாக அவர் பரலோகத்திலிருந்து முத்துக்களாலான வெள்ளை சிங்காசனத்திலிருந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். என்னுடைய உபத்திரவத்தை சுருக்கும்படியாக, என்னுடைய சோதனைகளின் ஊடாக செல்லும்படியாக, என்னில் அவர் ஒரு சரியான விதமான மத்தியஸ்தராய் இருக்கும்படியாக, நித்திய ஜீவனுக்கு என்னை நடத்தவும் வழிகாட்டியாய் இருக்கும்படியாக என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்தார். அவருடைய ஏழ்மையினால் நான் ஐஸ்வர்யனாய் ஆக்கப்பட்டேன். அவருடைய மரணத்தின் மூலமாக எனக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டது, நித்திய ஜீவன். அவரை மறுதலிக்காதே. அவரை குறித்து வெட்கப்படாதே. அவரை குறித்து வெட்கப்படாதிருங்கள். ஆனால் அவரை கட்டி அணைத்துக் கொண்டு, ஆம் என் அருமையான ஆண்டவரே, பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் செய்தது போன்றதானது எனக்கு கொடும் கர்த்தாவே. எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும். அதை என்னுடைய உள்ளத்தில் ஊற்றும். வாலிப பையன்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உலகம் என்ன கூறுகிறது என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நான் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கவில்லை. நான் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். அது என்ன? சபையை சேர்ந்து கொள்வதா? இல்லை. மேம்பட்ட அடையாளம், இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜெபம் செய்வோமாக. இன்று காலையில் இங்கே கூடியிருக்கின்ற ஜனங்கள் மத்தியில் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். நான் அவரை குறித்து வெட்கப்படவில்லை. உலகத்தால் அசிங்கமாக்கப்பட்டவரும் நிந்திக்கப்பட்டவருமான அவருக்கு என்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்க என்னுடைய ஜீவியத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று கூற விரும்புகிற யாராவது இங்கு இருக்கிறீர்களா? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இருப்பினும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நீங்கள் அவரை குறித்து வெட்கப்படுவீர்களா? அப்படியாயிருந்தால் பீடத்தண்டை வந்து உங்களுடைய பாவத்தை குறித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் அவரை குறித்து வெட்கப்படாமல் நீங்கள் அவரிடம் அர்ப்பணித்து உங்களுடைய ஜீவியத்தை குறித்து வெட்கப்படுகிறீர்களா? அது அவ்வளவு பயங்கரமான காரியம். நீங்கள் அநேக முறை வெட்கப்பட்டீர்கள். உன்னுடைய அதிகாரிக்கு முன்பாக, உன்னுடைய ஸ்திரீ சிநேகிதிக்கு முன்பாக, உன்னுடைய புருஷ சிநேகிதனுக்கு முன்பாக, உன்னுடைய பெண் அல்லது ஆண் சிநேகிதனுக்கு முன்பாக நீ அவரை குறித்து, இம்மானுவேல் உனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதை குறித்து வெட்கப்படுகிறாய். உங்களுடைய கரத்தை உயர்த்தி, தேவனே, வெட்கப்படுவதற்காக என்னை மன்னியும் என்று கூறுங்கள். எங்களுடைய கர்த்தாவே, எங்களுடைய தேவனே, சில நேரங்களில் நாங்கள் எல்லாருமே குற்றவாளிகளாய் இருப்பதற்காக, எங்களுடைய எல்லா குறைவுகளுக்காக இன்று காலையில் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் மன்னிப்பை நீர் கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சத்தியத்துக்காக நிற்பதில் நாங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். அவர்கள் சில பொல்லாத பெயர்களால் எங்களை அழைக்க விரும்பும் போது, உதாரணமாக பரிசுத்த உருளை அல்லது அந்த விதமாய் அல்லாத ஏதோ பொல்லாங்கானதாய் இருந்தாலும் நாங்கள் குற்றவாளிகளாய் இருக்கிறோம். நாங்கள் சில சமயங்களில் பேதுருவை போன்று பின்னிட்டு திரும்பி எதிராளியின் அக்கினியில் குளிர் காய்கிறோம். எங்களை மன்னியும் கர்த்தாவே. புதிய வருடம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த மணி நேரத்திலிருந்தே நாங்கள் துவங்கி தேவனுடைய மேம்பட்ட அடையாளம் எங்கள் மத்தியில் இருப்பதையும், தேவன் எங்களோடு ஜீவிப்பதையும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதையும் செய்வதையும், அவர் செய்த வண்ணமாகவே சரியாக செய்து கொண்டு இருப்பதையும் காண்போமாக. சாயங்கால வெளிச்சங்கள் இங்கே இருக்கிறது. எங்களுடைய குறைவுகளில் எங்களை மன்னியும், எங்களுடைய பாவங்களை மன்னியும். தேவனுடைய குமாரன் எங்களுடைய மாம்சத்தில், எங்களுடைய மண்ணில் வாசம் பண்ணவும், அவருடைய சொந்த இரத்தத்தினால் அவருடைய வழியை பரிசுத்தப்படுத்தி எங்களோடு ஜீவிக்கவும், நித்திய ஜீவனின் நிச்சயத்தை எங்களுக்கு கொடுப்பதுமான உம்முடைய கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை நாங்கள் மிகுந்த கிருபையுடனும் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த மகத்தான அற்புதமான தேவனிடத்திலிருந்து வந்த அன்பளிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஏனென்றால் அது ஒரு வரமாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஒரு வரமாயிருக்கிறது. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் அடங்கி இருக்கிறது. நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்களுடைய சபை அந்த அடையாளத்திற்காக நிற்கிறது. ஏனென்றால் அந்த அடையாளம் சபையின் போதனைக்காக நிற்கிறது. நாங்கள் அதற்காக நிற்கிறோம். அது எங்களுக்காக நிற்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் உலகம் முழுவதுமாக அது ஒரு ஏழ்மையாயும், ஜெஃபர்சன்வெல்லில் உள்ள 8வது பெண் வீதியில் உள்ள அறிவில்லாத ஒரு கூட்ட ஜனங்கள் என்று அறியப்பட்டுள்ளது. அந்த இம்மானுவேல் வனாந்திரத்திலிருந்து வந்த அக்கினி ஸ்தம்பம், கலிலேயாவின் இயேசு, பெந்தேகோஸ்தின் பரிசுத்த ஆவி சாயங்கால வெளிச்சத்தில் இம்மானுவேலின் எல்லா அடையாளங்களினாலும் வெளிப்படும்படி செய்யப்பட்டது. நாங்கள் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம் கர்த்தாவே. மற்றவர்கள் அதை காணுவார்களாக, அதை பெற்றுக் கொள்வார்களாக. அவர் நிமித்தமாகவும் சபையின் நிமித்தமாகவும் நாங்கள் அதை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். ஒரு பாடகனின் குரல் எனக்கு இருக்கக்கூடாதா என வாஞ்சிக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு பாடகனின் குரல் இருந்தால் எனக்கு அதிக பிடித்தமான பாடலை உங்களுக்கு பாடியிருப்பேன். இது என்னுடைய வெளியேற பெற்ற நண்பனாகிய வில்லியம் பூத் கிளிபான் அவர்களால் எழுதப்பட்டது. என் தேவனும் என் இரட்சகருமானவருடைய என்றென்றைக்குமாய் ஜீவிக்கின்ற கதை அவருடைய மகிமையின் கீழிருந்து வந்தது. அவருடைய பெயர் இயேசு. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து அவருக்கு சொந்தமானவர்களுக்கே ஒரு அந்நியராய் துக்கம், கண்ணீர், வேதனை இவைகளின் தேவன். ஓ, நான் அவரை எப்படியாய் நேசிக்கிறேன், எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் ஜீவன், என் சூரிய வெளிச்சம், என் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. என்ன மனமிரக்கம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது. இரவின் நடுநிசையில் ஒரு துளி நம்பிக்கையும் காணக்கூடாமல் இருந்தபோது அப்பொழுது அந்த கிளை மின்னல் வந்தது. விலையேற பெற்றதும் மேன்மையுமான தேவன் அவருடைய ஒளியை ஒரு பக்கமாக கடத்தினார்.
பிறப்பதற்காக ஒரு மாட்டு தொழுவத்திற்கு, உரக்குவியல் நிறைந்த தொழுவத்துக்கு குனிந்தார். என் ஆத்துமாவை ஜெயிக்கவும் ரட்சிக்கவும் கெஞ்சும்படி குனிந்தார். ஓ, நான் அவரை நேசிக்கிறேன். எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அப்படியானால் அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். நான் என் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இம்மானுவேலாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஜார்ஜ் ரைட் அவர்கள் அங்கே இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நான் வைத்தியர்கள் அவரை கடந்து போகையில் அங்கே கிடந்து மரித்துக் கொண்டிருந்தார். அதை அந்த இம்மானுவேல் கண்டார். அது அந்த இம்மானுவேலாயிருந்தது. அவர் ஒரு கர்ப்பப்பையை இரவல் வாங்க வேண்டி இருந்தபோது, அவர் கல்லறையை இரவல் வாங்க வேண்டி இருந்தபோது, அந்த இம்மானுவேல் இருக்கே, அவர் என்னுடைய கண்களை இரவல் வாங்கி, போய் சகோதரன் ஜார்ஜிடம் கூறு, கர்த்தர் உரைக்கிறதாவது, அந்த பிரசங்கிமார்களுடைய அவரை பார்த்து கேலியாய் சிரிக்கின்ற காரியங்களை உடைய குடிகளை அவர் தோண்டுவார். அது அந்த இம்மானுவேலாய் இருந்தது. அன்று நாள் காட்டில் அந்த சிறு பிராணிகளை குறித்து அது அதே ஒருவர் தான். அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் மார்ஜி மார்கனை குறித்து மற்றும் அனைத்தும் அது அதே ஒருவர் தான். சாயங்கால வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கையில் உங்கள் மூலமாக தம்மை தாமே உலகத்துக்கு அறிமுகப்படுத்த சிந்தையை இரவல் வாங்கினதும், சரீரத்தின் ஐம்புலன்களையும் இரவல் வாங்கினதும் அதே ஒருவர் தான். நண்பனே, தேவன் இரக்கமாயிருப்பாராக. உங்களுடைய அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நாம் அதை முயற்சிப்போம். ஓ, நான் எவ்வளவாய் அவரை நேசிக்கிறேன் என்ற பாட்டுக்கு சுருதியை கொடுங்கள். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? ஓ, நான் அவரை எப்படியாய் நேசிக்கிறேன், எப்படியாய் நான் அவரை நேசிக்கிறேன். என் ஜீவன், என் சூரிய வெளிச்சம், என் எல்லாமும் எல்லாமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமுமாக அவருக்குள் இருக்கிறது. எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருடைய கிருபையை காட்டுவதற்கு இதுவே அவருடைய நேரமாயிருக்கிறது. இரத்த ஓட்டத்தில் லூக்கிமியாவுடன் புற்றுநோயுடனும் ஒரு தாயார் ஒரு சிறு குழந்தையை இங்கே கொண்டு வருகின்றார். ஒரு குழந்தைக்கு அந்த பொல்லாப்பா, உலகத்துக்கு என் சத்தம் போகையில் தேவன் கேட்கிறார். அது அவ்விடமாய் இருக்கும். ஏனென்றால், கர்த்தாவே, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று கூறுங்கள், சந்தேகியாதேயுங்கள், அது அப்படியே நடக்கும் என்று நீர் கூறியிருக்கிறீர். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் லூக்கிமியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிசாசை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த பிள்ளையின் சரீரத்தின் வியாதி அது போய்விடும். அது அதை விட்டு போயாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அப்படியே ஆக கடவுது. என் சூரிய வெளிச்சம், என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. நான் எப்படியா அவரை நேசிக்கிறேன். என்னால் அதை அப்படியே போக முடியவில்லையே. யாக்கோபை போன்று நான் அதை பற்றி கொண்டிருக்க விரும்புகிறேன். ஓ, நான் எப்படியா அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சம் என எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். இது ஒரு அடையாளமாயிருக்கும். மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவர் அற்புதமா இல்லையா? அவரை தொழுது கொள்ள வேண்டும் போல் நீங்கள் உணரவில்லையா? ஆவிக்குள்ளாக அவரை ஆராதியுங்கள். உங்களையே நீங்கள் மறந்து விடுங்கள். வெட்கப்படாதேயுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவி. உங்களுடைய பாணியில் சாந்தமாக ஆராதியுங்கள். மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது.
அங்கேதான் காரியம். என்ன மனமிரக்கம் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது, அது ஒரு அடையாளமாயிருக்கும். இரவின் நடுநிசியில் ஒரு துளி நம்பிக்கையும் பார்க்க கூடாமல் இருந்தபோது விலையேற பெற்றதும் மேன்மையுமான தேவன் அவருடைய ஒளியை ஒரு பக்கமாக கடத்தினார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள். என் ஆத்மாவை ஜெயிக்கவும் ரட்சிக்கவும் கெஞ்சும்படி குனிந்தார். நாம் பாடும் பொழுது நம்முடைய கரங்களை உயர்த்துவோமாக. ஓ, நான் அவரை நேசிக்கிறேன், எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்வேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் ரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கர்த்தாவே, அவர் வரும்போது நாங்கள் அவரை காணும் வரைக்கும் உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் உம்முடைய ஆவியின் பரிபூரணத்தையும் ஒருபோது நாங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. நாங்கள் ஒருவேளை மண்ணில் உறங்கிக் கொண்டிருக்கலாம். நான் மீண்டுமாய் என்னுடைய மூல மண்ணிற்கே ஒருவேளை திரும்பலாம். ஆனாலும் அது என்னை ஒரு துளி கூட கவலைப்படுத்தாது. அவர் என்னை அழைப்பார், நான் அவருக்கு மாரோத்திரம் கொடுப்பேன் என்று நான் அறிவேன். அப்பொழுது நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை காண்பேன். இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரமானது மாற்றப்பட்டு அவருடைய சொந்த மகிமையடைந்த சரீரத்தை போன்று இருக்கும். அதை கொண்டு அவர் எல்லா காரியங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்த அவரால் முடிகின்றது. கிறிஸ்து என் உள்ளத்தில் இருக்கிறார் என்ற உம்முடைய கிறிஸ்துமஸ் அன்பளிப்புக்கும் அது அதே கிறிஸ்து தான் என்று அறிந்து கொள்ளவும் நான் என்னென்றைக்குமாய் உமக்கு நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். ஏனென்றால் அவர் அதே காரியத்தை செய்கிறார். ஆரம்பத்தில் அவருடைய ஊழியர்களுக்கு அவர் செய்தது போன்று நான் உணரவும் கிரியை செய்யும்படியாகவும் செய்கிறார். கர்த்தாவே, ஒரு சர்வலோக வெற்றி சிறந்த ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட முத்திரிக்கப்பட்ட அந்த சரீரத்திற்கென நியமிக்கப்பட்ட சபைக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் அவைகளை ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ரோமாபுரியிலும் எல்லா இடத்திலேயும் இந்தியானாவிலும் நாடு முழுவதுமாகவும் ஆப்பிரிக்காவிலும் காண்கிறேன். உலகத்தை சுற்றிலுமா எல்லா இடத்திலும் நான் அந்த வெற்றி சிறந்த சபையை காண்கிறேன். நீர் மாம்சத்தில் வந்தீர் என்பதை அவைகள் அறிந்திருக்கின்றன. நீர் உம்முடைய வேதாகமத்தில் இதை அறிக்கை செய்யாத எல்லா ஆவியும் தவறான ஆவியாகும், அந்தி கிறிஸ்துவாகும். இதே காரியத்தை அறிக்கை செய்யாத எல்லா ஆவியும், அதாவது கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்குள் வந்துவிட்டார் என்பதை அறிக்கை செய்யாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவின் ஆவியாய் இருக்கிறது என்று நீர் கூறியிருக்கிறீர். பிதாவாகிய தேவனே, அக்கறையில் உள்ள அந்த அக்கினி கட்டைகளை அசைக்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னால் அவர்களை அங்கே தூர பார்க்க முடிகிறது. பாதங்களே இல்லாமல் தரையிலே நகர்ந்து கொண்டு அங்கே தூர இந்தியாவிலே தாஜ்மஹாலிலே அந்த வாசலிலே இருக்கின்ற அந்த ஏழை குஷ்டரோகிகளை என்னால் காண முடிகின்றது. அந்த ஏழை கருப்பு பையன்களை ஆப்பிரிக்காவில் பாரும். அவர்களுடைய கரங்கள் கையேந்துகிறதை பாருங்கள். ஓ தேவனே, என்னை அனுப்பும் கர்த்தாவே. தூதன் அக்கினி தயலோடு வந்து என்னுடைய ஆத்துமாவுக்குள் எரிந்து எல்லா களிம்பையும் சோம்பேறித்தனத்தையும் வெளியே எடுத்து நான் ஒரு தேவனுடைய அக்கினி கட்டையாக அங்கே போய் அக்கினியில் இருந்து கொண்டு அந்தகார இருளுக்குள் இருக்கிற அவர்களை வெளியே இழுக்கும்படியா செய்யும். என்னுடைய சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஓ, என்னால் இங்கிருந்து அந்த சிறிய ஒற்றையடி பாதையை பார்த்து அந்த வெளியேற பெற்ற ஜனங்களை என்னால் பார்க்க முடிகிறது. ஜனங்கள் அவர்களுடைய வாகனங்களை ஓட்டிக்கொண்டு வர அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றனர். ஆனால் ஒரு நாளில் இயேசு வருவார். எல்லா காரியங்களும் சரியாக ஆக்கப்படும். நாங்கள் வெட்கப்பட மாட்டோம் கர்த்தாவே. நாங்கள் பண்டைய பவுலோடு சேர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏனென்றால் அது ரட்சிப்புக்கு, நித்திய ஜீவனுக்கு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. அந்த விதமாக ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இப்பொழுது நாங்கள் உம்மை ஆவிக்குள்ளாக உன்னதங்களிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையில் இந்த சந்திப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னும் ஒருமுறை செய்வீர்களா? ஓ, நான் எப்படியாய் அவரை நேசிக்கிறேன், எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் ஜீவன், என் சூரிய வெளிச்சம்,
கர்த்தராகிய இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என்னுடைய இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இன்னும் அதிகமாக அவரை வேண்டுமில்லையா டாக்? அது என்னுடைய சகோதரி, மாம்சத்தில் என் சகோதரி, என் மருமகள். அவளுக்கு இன்னும் அதிகமாக தேவன் வேண்டுமாம். சகோதரன் கிரின்ஸ்லி வருகிறார், இன்னும் அதிகமாய் தேவன் தேவை என்று. அதுதான் அது. சகோதரன் வுட்ஸ் வருகிறார், சகோதரன் காலின்ஸ், மெத்தடிஸ்ட் பிரசங்கியார், அவருடைய மனைவி, மற்றவர்கள் இப்படியாய் அழைக்கிறது. இது பரிசுத்த ஆவியின் கிரியையாய் இருக்கிறது. ஓ, எப்படியாய் நான் அவரை நேசிக்கிறேன்! இப்பொழுது நீங்கள் உந்த சொந்த பாணியில் அதை வெளிப்படுத்துங்கள். நான் எப்படியாய் அவரை நேசிக்கிறேன், நான் எப்படியாய் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே, இதோ அவர்கள் இருக்கிறார்கள், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். உம்முடைய ஆவியின் மேல் கர்த்தாவே அவர்களை போஷியும். அவர்களையே உமக்கு கொடுக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்களுடைய ஜீவியத்தை உமக்கு அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டார்கள். மகத்தான அக்கினி ஸ்தம்பம் கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் இங்கே இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். எப்படியாய் நான் சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகராக ஆனார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உங்களுடைய சொந்த வார்த்தையில் இப்பொழுது பேசுங்கள். உங்களை இங்கே கொண்டு வந்தது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று அவரிடம் கூறுங்கள். பெண்டெகோஸ்தே என்று அவர்களை எழுப்பின அதே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் இங்கே நின்று கொண்டு அழுகிறீர்கள், சத்தமிடுகிறீர்கள், களி கூறுகிறீர்கள். மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தயக்கமின்றி அவருடைய வஸ்துவாகிய மாம்சமும் இரத்தமும் அவளுக்குள் ஒரு சிறு குழந்தையாக அவர் ஒரு மனித ரூபத்தை எடுத்து மறைக்கப்பட்டிருந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். ஓ, மகிமையான ரகசியம்! கல்வாரியின் பலி, நீர் அந்த மகத்தான நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது நீர்தான் என்று இப்பொழுது நான் அறிவேன். ஓ, எப்படியாய் நான் நேசிக்கிறேன், எப்படியாய் நான் சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர், மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகராக ஆனார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருடைய சபையானது பீடத்தை சுற்றி நின்று சாஷ்டாங்கம் செய்து கொண்டு அந்த சாஸ்திரிகள் கண்ட அந்த தேவன் மாம்சமாக ஆன அதையே முன்னணைக்குள்ளாக நோக்கி பார்த்து கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தின் இனிமையானது எந்த காரியத்துக்கும் அப்பாற்பட்டதாய் என்னுடைய இருதயத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் அந்த அன்பு, ஓ, அந்த அன்பு என்னை போக விடாதிருக்கிறது. மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உங்கள் ஜீவியத்தில் ஏதாவது காரியம் தவறாக இருந்தால் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தில் அதை இப்பொழுதே அமைதியாக அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக நோக்கி பார்த்து அவர் தேவன் என்ற உங்களுடைய அறிக்கையின் மேல் வருகின்ற குறை கூறுதலை தாங்கத்தக்கதாக அங்கே ஒரு மாட்டு தொழுவம் இருக்கிறதா என்று பாருங்கள். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக
அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உங்களுடைய தலைகள் குனிந்திருக்கும் இப்பொழுதே நீங்களாகவே ஒரு ஜெபத்தை ஏறெடுங்கள். இதுதான் பரிசுத்த ஆவி. தேவனுடைய ஆவியின் சாந்தத்தையும் எளிமையையும் இனிமையையும் நீடித்த ஜீவனையும் உங்களால் உணர முடியவில்லையா? அந்நிய பாஷைகள் எங்கே இருக்கிறதோ அவைகள் ஓய்ந்து போம். தீர்க்க தரிசனங்கள் எங்கே இருக்கின்றதோ அது தவறிப்போம். ஞானம் எங்கே இருக்கின்றதோ அது தவறிப்போம். ஆனால் அன்பு வரும்போது அது என்றென்றைக்குமாய் நிலை நிற்கும். நீடிய சாந்தம் உள்ளது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. ஆனால் அது நம்மை தாழ்மையாக்குகிறது, நம்மை இனிமையாக்குகிறது. உங்களுடைய ஆத்துமாவில் இனிமையை போடும். இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய சொந்த பாணியிலே ஜெபம் செய்து அவர் நமக்கு செய்தவர்களுக்காக தேவனுக்கு நன்றி கூறுங்கள். ஓ கர்த்தாவே, இந்த பாடலின் இனிமையில் சுருதி கட்டையின் மூலமாக ஒரு விளங்காத சத்தத்தினால் அல்ல, வார்த்தை அதை வெளிப்படுத்தின விதமாக நம்முடைய தேவன் யார் என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தத்தினால் வெளிப்படுத்துகிறோம். இப்பொழுது இன்னிசை அதை வெளிப்படுத்துகிறது. உம்மால் உள்ள எங்களுடைய மனப்பான்மை கர்த்தாவே, இப்பொழுது எங்கள் இருதயம் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நாங்கள் முன்னாக வருகிறோம். அவர்கள் அவர்களுடைய காலூன்றி நிற்கிறார்கள். அவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஒன்று சேர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய செம்மறி ஆடுகளாய், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நிற்கிறோம். நாங்கள் இந்த ஆகாரத்தை விரும்புகிறோம். அது எங்களுடைய ஆத்துமாவிற்கு நன்மையாயிருக்கிறது. தேவன் எங்களோடு ஜீவிக்கிறார் என்று நாங்கள் அறிவோம். தேவன் தம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார் என்றும், கிறிஸ்து தம்மை சபைக்குள்ளாக ஊற்றி இருக்கிறார் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா விதமான மார்க்கங்களுக்கும், எல்லா விதமான ஸ்தாபனங்களுக்கும், கட்டங்களுக்கும் மத்தியில் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் தேவன் வெளிப்பட்டார் என்று வார்த்தையாது தனக்கு தானே பேசுகிறது. மேம்பட்ட அடையாளமாகிய தேவன் இன்னமும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வெளிப்பட்டு அதே அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு ஒரு மேகம், ஒரு அக்கினி ஸ்தம்பம் என்ற வடிவில் காட்சியளித்து நமது மத்தியில் வாசம் செய்து கொண்டு நம்முடைய இருதயங்களை வகையறுத்து கொண்டு வர இருக்கின்ற காரியங்களை முன்னறிவித்து கொண்டு நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்தி கொண்டு நம்மை அவ்வளவாய் பரலோகம் செல்கிறவர்களா ஆக்கி கொண்டு நாமே நமக்கு பக்கவாட்டில் இருக்கிறவர்கள் ஆக்குகிறது. உலகத்தின் பிள்ளைகளுக்கு நாமோ வினோதமான காரியங்களை செய்கிறவர்களாகி அவர்கள் எப்படியாய் அருகில் நின்று பரிகாசமாய் சிரித்து நமக்கு பைத்தியம் என்று நினைத்து பெந்தேகோஸ்து என்று அவர்களை கூறினது போன்று இவர்கள் எல்லாரும் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்களா என்று கூறும் அளவிற்கு ஆனது. ஆனால் எப்படியாய் நான் நேசிக்கிறேன், எப்படியாய் நான் அவரை சாஷ்டாங்கம் செய்கிறேன். என் மூச்சும் என் சூரிய வெளிச்சமும் என் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். மகத்தான சிருஷ்டிகர்த்தர் என் இரட்சகரானார். தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. உங்களுடைய விசுவாசத்தை தேவனில் வைக்கும்படியாகவும் உங்களுடைய பொருத்தனைகளை தேவனுக்கும் உங்களுடைய உத்தமத்தை உண்மையை தேவனுக்கும் கொடுக்கும்படியாக உங்கள் கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா என்று சபை முழுவதுமாக கேட்கிறேன். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சமூகத்தின் வெளிப்படுதலின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னர் நாங்கள் எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கிறோம். தேவன் இன்னமும் மாம்சத்தில் வெளிப்படுகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுடைய மண்ணானார், அவர் எங்களுடைய இனமானார். மனிதன் அவருக்குள்ளாய் ஜீவிக்கும்படியாக அவர் தம்மையே தேவனிலிருந்து கடந்து வந்து மனிதனாக ஆனார். எங்களுடைய ஆவியில் நாங்கள் இன்று காலையில் உம்மை உணர்ந்தோம். உம்முடைய கிரியைகளை, உம்முடைய வெளிப்படுதல்களை நாங்கள் காண்கிறோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். நாங்கள் எங்களையே புதியதாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். உம்மை கனப்படுத்த, உம்மை நேசிக்க எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருப்பதில் மேலானதை செய்து உமக்கு பிரீதியாயிருக்க கிறிஸ்தவர்களை போன்று இருக்கத்தக்கதான ஜீவித்தை செய்கிறோம். அது உமக்கு எந்த நிந்தையையும் கொண்டு வராது. ஆனால் உம்முடைய மகத்தான பரிசுத்த நாமத்துக்கு ஆசீர்வாதத்தையே கொண்டு வரும்.
உம்முடைய பிள்ளைகள் என்ற முறையில் இதை நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் உங்கள் இருக்கையில் உட்காருவதற்கு முன்னாக நான் உங்களை ஏதோ காரியம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படிப்பட்டதான ஒரு இனிமையான உணர்வை எப்பொழுதாவது பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் இனிமையை ஒருவரும் ஒரு வார்த்தையை கூறாமல் தன்னில் தானாகவே நீங்கள் எழும்பி முன்னாக வந்து கொண்டிருந்தீர்கள். தேவனுடைய மகிமை புரிகின்றதா? நான் இதன் பேரில் 2 நாட்களாக தியானித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் இருந்தேன். அதை காட்டிலும் அதிகமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் எப்படியாய் அந்த மேம்பட்ட அடையாளம், எப்படியாய் தேவன் நான் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பேன், நான் அவர்களுடைய மாம்சத்தில் இருப்பேன், நான் அவர்களைப் போல இருப்பேன், அவர்கள் என்னைப் போல இருப்பார்கள் என்று கூறினார். தூதர்கள் எட்டி பார்த்தார்கள் என்று அவர் கூறினார். அல்லது தூதர்கள் மேய்ப்பிடத்தில் மாட்டு தொழுவத்துக்குள்ளாக பாருங்கள், நான் என்ன கூறினேனோ அதை நீங்கள் காண்பீர்கள் என்று கூறினார்கள். அந்த அடையாளம் தூதர்களுக்கு அல்ல, அது மேய்ப்பர்களுக்கு அல்ல. தேவன் மாம்சத்தில் வாசம் பண்ணுகிறார் என்பதை கண்டு விசுவாசிக்கும்படியாக அது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாயிருக்கிறது. அந்த மாம்ச பலியின் மூலமாக அவர் நமக்குள்ளாக வாசமாக இருக்கும்படியாக அவர் நம்முடைய மாம்சத்தை பரிசுத்தம் பண்ணினார். உங்களுக்குள்ளாக தேவன், உங்களுக்குள்ளாக கிறிஸ்து, உங்களுக்குள்ளாக இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இதை உங்கள் இருதயங்களில் வையுங்கள். நான் சில மகத்தான கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை பெற்றுக்கொண்டேன். ஒரு சினிமா புகைப்பட கருவி, அநேக காரியங்கள், துப்பாக்கிகள் முதலான காரியங்கள் ஜனங்கள் என்மேல் அன்பு செலுத்தி எனக்கு அவர்கள் கொடுத்தார்கள். நான் எப்படியா இதை பாராட்டுகிறேன். ஆனாலோ இது இந்த நித்திய ஜீவன், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி, அதாவது அவருடைய பரிபூரணம் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறது, நம்மை எழுப்பவும் வித்தியாசமாய் நடந்து கொள்ளவும் செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதை செய்யும் பொழுது உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் ஒரு அலைந்து திரிகிறவர்களாய் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் ஒரு பரதேசியாய் ஆகிவிடுகிறீர்கள். உலகத்தின் காரியங்களுக்கு உங்களை மரித்தவர்களாய் எண்ணிக்கொண்டு ஒரு புதிய ஜீவியத்தில் ஜீவனுள்ளவர்களாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்துக்கு அந்நியர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அந்நியர்கள் தான். ஏனென்றால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள ஒரு நகரம் இருக்கிறதென்று உங்களுடைய கிரியைகளினால் தெளிவாய் கூறிக்கொள்ளுகிறீர்கள். இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இனி நீங்கள் கவலைப்பட போவதில்லை. ஆனால் நாமோ பரலோகத்தை அடைகிற ஜனங்களாய் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை பார்க்க நாம் காத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆபிரகாமின் வித்தாயிருக்கிறோம். ஏனென்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களாய், உலகத்தின் காரியங்களுக்கு மரித்தவர்களாய், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் மீண்டுமாய் எழுப்பப்பட்டவர்களாய், ஆபிரகாம் நடந்தது போன்று நடந்து வரப்போகிற ஒரு நகரத்தை தேடிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு மற்றெல்லா காரியங்களும் முரணானது என அழைத்துக்கொண்டு தேவ தூதர்களையும் நம்முடைய வீடுகளில் உபசரித்து ஆபிரகாம் செய்தது போன்று செய்தியை கொண்டு வந்த தேவனுடைய தூதுவர்களையும் ஏற்றுக்கொண்டோம். ஓ, என்ன ஒரு நேரம்! இனி இந்த உலகத்தின் காரியங்களே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அவரை வேண்டும், அவரை மட்டுமே வேண்டும். அவர் எங்களுடைய இரட்சகராக இருக்கிறார். இந்த கட்டிடத்திலிருந்து இன்று காலையில் நீங்கள் புறப்பட்டு போகையில் அவரை நீங்கள் உங்களோடு கொண்டு செல்லுங்கள். ஒருபோதும் அது உங்களை விட்டு போக விடாதீர்கள். உங்களுடைய ஜீவியத்தின் நாட்கள் எல்லாம் உங்களுடைய ஆத்துமாவில் இனிமையாயிருங்கள். நீங்கள் உங்கள் இருக்கைக்கு போகையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளுக்கான வெகுமதிகள் இங்கே இருக்கின்றது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஜெபம் செய்யப்படுவதற்காகவா சகோதரியே? அவர்கள் இங்கே வர உதவி செய்யுங்கள். ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த சகோதரனுக்கு இரக்கமாயிரும். குடிக்கின்ற அந்த ஆவியை கர்த்தாவே எடுத்து போடும். அவர் தேவனுடைய புதிய திராட்சை ரசத்தினால் குடிப்பாராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். இது உன்னதமாக இல்லையா? எத்தனை பேர் அந்த விதமான ஒரு இனிமையாக உணர்கிறீர்கள்? என்ன சொல்வதென்று ஒருவருக்கும் தெரியவில்லை. எனக்கும் கூட ஒன்றும் சொல்ல முடியவில்லை. என்னிடத்தில் வார்த்தைகள் குறைவாக இருக்கிறது. என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவருடைய ஆவி அப்படியே உள்ளே அசைகிறது. அது என்ன பாருங்கள். நீங்கள் செம்மறியாட்டு குட்டிகளாய் ஆகின்றீர்கள். உங்களை செம்மறியாட்டு குட்டியின் ஆகாரத்துக்கு வழிநடத்த புறாவானது இங்கே இருக்கிறது. இது செம்மறியாட்டின் ஆகாரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய ஆவி அதனால் ஜீவிக்கிறது. என்னுடைய நல்ல நண்பனான வழக்கறிஞர் ராபின்சன் அவர்களை நான் இப்பொழுது பார்க்க வேண்டி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நான் வியர்த்து போயிருக்கிறேன். நான் என்னுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ளும் வரைக்குமாய் கட்டடத்தில் சற்று காத்து கொண்டிருங்கள். இப்பொழுது பிள்ளைகளின் பரிசுகளுக்கான ஆராதனையை சகோதரன் நெவில் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் அவருடைய மகிமையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார் என்பதை பாடுங்கள். நீங்கள் அதை செய்யும் போது அவருக்குள் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை நினைவு கூறுங்கள். தேவனுடைய பரிபூரணம் எல்லாமுமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நெவில், ஆம், நான் வர வேண்டும் என்று நீர் விரும்பினாள். சகோதரன் நெவில் என்னிடத்தில் மீண்டுமாக இன்றிரவு பிரசங்கிக்கும்படியாய் நான் வருவேனா என்று கேட்கிறார். அவருடைய ஆராதனை நான் எடுத்துக்கொள்வதை வெறுக்கிறேன். ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். சரி, கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிரவு பேசும்படியாய் நான் திரும்பி வருவேன்.